உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு அருமையான ஒரு கவியரங்க நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக சங்க தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே தலைப்பாக மிகச் சிறப்பான தலைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராகவும் உலக சாதனை கவியரங்கத்துடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி பவானி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் தலைமை தாங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களே ஒரு தலைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். தமிழா தமிழா என்ற ஒரு தலைப்பு, உழவரை போற்று என்ற ஒரு தலைப்பு, தைமகளே வருக என்ற ஒரு தலைப்பு, வள்ளுவம் வணங்கு என்ற ஒரு தலைப்பு, காலையும் காலையும் என்ற தலைப்பு. 5 தலைப்புகளை கொடுத்து 5 தலைப்பில் ஏதேனும் ஒரு தலைப்பில் கவிதை வழங்கலாம் என்று இன்றைக்கு இந்த கவியரங்கத்திலே 5 தலைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு இந்த கவியரங்கத்தை சிறப்பாக பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு, திருவள்ளுவர் திருவிழாவை முன்னிட்டு, உழவர் தினத்தை முன்னிட்டு, பிறப்பை முன்னிட்டு நாம் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி போவோம். உழவர் திருநாள், தமிழர் திருநாள், திருவள்ளுவர் திருநாள், ஜல்லிக்கட்டு, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் தை மாதத்திலே தொடக்கத்திலே வருகிறதை பற்றி இந்த நிகழ்ச்சியை நாம் இந்த தலைப்பிலே கொடுத்து நடத்தி இது கிட்டத்தட்ட ஒரு தமிழர் திருவிழா நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த கவியரங்கம் அரங்கேறுகிறது. இந்த கவியரங்கத்துக்கு தலைமை தாங்க திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் திருவள்ளூர் இருக்கிறார்கள். கவிஞர் திலகம், சீர்மிகு ஆசிரியர் என்று பல்வேறு விருதுகளை பெற்றவர். இந்த கவியரங்கத்துடைய சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பாவலர் பத்ரிசியா பாப்பரையர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய பிரான்ஸ் நாட்டு அயலக தூதுவராக பூங்காவுக்காக பணியாற்றி கொண்டிருப்பவர். அவ்வப்பொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே பிரான்ஸ், ரீயூனியன் போன்ற நாடுகளைச் சேர்ந்த சிறுவர்களையும் பெரியவர்களையும் அழைத்து வந்து தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பவர். மகாகவி பாரதியாருக்காக நாம் 100 நிகழ்ச்சிகள் நடத்திய பொழுது மகாகவி பாரதி நினைவஞ்சலி 100 என்ற உலக சாதனை தொடர் நிகழ்ச்சியில அம்மையார் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்தோடு தொடர்பு கொண்டு பேசி நம்மோடு அந்த அமைப்பு இணைந்து செயல்படுவதற்கு, ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். பெருந்தகை உள்ளம் கொண்டவர்கள் அம்மையார். இங்கே இருக்கிற பாண்டிச்சேரியில பிறந்து இங்கே படித்து திருமணத்துக்கு பிறகு கற்றறக்கூடிய பல ஆண்டுகளாக பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் வீட்டிலே பார்த்தால் அவர் பேசுகிற இடத்துக்கு பின்புறத்தில் ஒரு இந்திய தேசிய கொடியினுடைய படம் ஒட்டப்பட்டிருக்கு. பொங்கல் விழாவுக்கு இவர்களே முன்னின்று அங்கிருக்கக்கூடிய பெண்மணிகளை எல்லாம் அழைத்து பேசி அவர்களை எல்லாம் இணைத்து பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள், பாரதியார் விழாவை கொண்டாடுகிறார்கள். இதுபோல் தமிழர்களுடைய பண்பாட்டு விழாக்களை எல்லாம் கொண்டாடுகிறார்கள், அருமையாக செய்கிறார்கள். ஒரு சிறந்த ஒரு கவிதை நூல், கிட்டத்தட்ட 300-350 பக்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கவிதை நூலை எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல் இந்த 2024ஆவது ஆண்டு ஜனவரி மாதத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பொற்காரங்களால் வெளியிடப்பட்டது. அன்றைக்கு அயலக தமிழர்கள் எல்லாம் அழைத்து சிறப்பிக்கிற முகத்தால் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த ஜனவரியிலும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள். அந்த வகையிலே சென்றாண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியிலே அம்மையாருடைய நூல் வெளியிடப்பட்டது. சிறப்பான நூல். என் நூல் கவிதையே என்ற மாதிரி தலைப்பு இருக்காது, கவிதை என்ற பொருள் வர மாதிரி தலைப்பு இருக்கும். அதை பற்றி அவர்கள் பேசுகிற போது சிறப்பாக குறிப்பிட்டு பேசுவார். அந்த நூலை தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் வெளியிட அதை அவர்கள் அங்கிருந்து இங்கு வந்து இவருடைய முன்னிலையில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அத்தகைய சிறப்பு பண்புகளுக்குரியவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்புரை வழங்க சிறப்பு விருந்தினராக
கலந்து கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்ல வேண்டும். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்ல வேண்டும் இருக்கிறார். அந்த பொங்கல் வாழ்த்தை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பெயர் போட்டு அதை ஒரு வடிவமான ஒரு புகைப்படமாக செய்து அதையும் வெளியிட இருக்கிறார். அம்மையாருடைய பணி பாராட்டத்தக்கது. இத்தகைய இந்த நேரத்திலே தமிழுடைய வாழ்க்கை, தமிழுடைய மரபுகள் இதையெல்லாம் நாம் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் நோக்கத்திலே இந்த கவியரங்கத்தையும் நாளைக்கு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய PSSM அமைப்புடன் சேர்ந்து ஒரு பட்டிமன்றத்தையும் நாளை மறுநாள் தமிழொலி வானொலியிலே இதே தலைப்புகளை வைத்து ஒரு கவிதை களம் நிகழ்ச்சியையும் இப்படி வலையொலி மூலமாகவும் வானொலி மூலமாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களை இணைத்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அதிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிற போது எனக்கு மெத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலையிலே ஒரு அமர்வு நடந்து கொண்டது. இப்போது அடுத்த அமர்வு தொடங்குகிற முகத்தான் நான் இங்கே என்னுடைய பொறுப்பு வரவேற்புரை வழங்குவது. எல்லாரும் வாங்கணும்னு கூப்பிட்ட வேலை. ஆனாலும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்க முகத்தான் இவற்றை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களையும் சிறப்பாக விருந்தினராக வந்திருக்கூடிய பாவலர் பத்ரிசியா பாப்பரையர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கவிஞர்களையும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மூலமாக வலையேற்றம் செய்து கொண்டிருக்கிற சங்கத்தமிழ் தொலைக்காட்சியில மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற தமிழொலி வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன் மற்றும் தமிழ்ச்சூழல் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நன்றி பாராட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி பவானி அவர்கள் இந்த அரங்கை ஒப்படைத்து இடம் சார்வேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் பாசத்திற்குரிய அம்மா பத்ரிசியா பாப்பராயர் அம்மா அவர்களை வணங்கி மற்றும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிகச் சிறப்பான தலைப்புகள் உழவை போற்றுவோம், தமிழா தமிழா, வள்ளுவம் வணங்கு, காலை காலை, தைமகளே வருக என்னும் தலைப்பில் மிக சிறப்பான ஒரு கவியரங்கம். காலையும் ஒரு கவியரங்கம் நடந்து முடிந்தது. இப்பொழுது ஒரு கவியரங்கம், அதாவது உழவு தொழிலை சிறப்பிப்பதற்காகத்தான், உழவு தொழிலாளர்களுடைய அந்த பாரம்பரியத்தை சிறப்பிப்பதற்காகத்தான் இந்த கவியரங்கம். அதாவது ஆதிகாலம் தொட்டு இன்று வரை தமிழகத்தினுடைய அடையாளமாக விளங்குவதுதான் உழவு தொழிலாகும். நதிக்கரைகளிலே அன்பே தனது குடியிருப்புகளை அமைத்து ஆதி மனிதனுடைய வாழ்வாதாரமாக விளங்கியது உழவு தொழில். அந்த உழவு தொழில் மூலம்தான் அந்த உலகிற்கு உணவை தந்து மக்களை வாழ வைப்பவன் விவசாயி. இதனையே தான் கம்பர் தனது ஏர் என்ற நூலில் கூட செங்கோல் நடத்துவது உழவனின் ஏரடிக்கும் சிறுகோல் என்று குறிப்பிடுகின்றார். நாட்டிலே மக்கள் சிறப்பாக வாழ வேண்டுமாயின் அங்கே உழவு தொழில் சீரும் திருப்பமாக நடந்தாக வேண்டும். இதனையே நாட்டில் செங்கோல் ஆட்சி நடைபெறுவதற்கு காரணமாக அமைவது உழவனினுடைய சிறுகோளாகிய கலப்பையே ஆகும் என்று கூறுகின்றார். தொழில்களில் மேன்மையான தொழில் உழவு தொழில். நம்ம உழவு இல்லையே இவ்வுலகில் வாழ்வோருக்கு உணவு இல்லை. இதனால்தான் இவ்வுலகம் ஆதிகாலம் தொட்டு இன்று வரை உழவு தொழிலை போற்றி வணங்கி வருகின்றது. பண்டைய காலம் தொட்டே மக்களினுடைய ஒரு பிரதான தொழில் என்று சொன்னால் அது உழவு தொழில். ஆகையால் தான் திருவள்ளுவரும் சரி, ஔவையாரும், கம்பர் போன்ற பல பழம்பெரும் புலவர்கள் உழவு தொழிலின் மகிமையை போற்றுகின்றனர். திருக்குறளில் திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றும் கூறுகின்றார். ஔவையாரும் அந்த உழவு தொழிலையே சிறப்பித்து ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு ஓர் பணிக்கு என்று பாடியுள்ளார். அதாவது ஒரு பெரும் வெள்ளம் வந்ததுன்னா அந்த மரமானது விழுந்துவிடும். அதே போல அரச வேலை பணியில் இருக்கக்கூடிய ஓய்வு என்றது கிடைக்கும். ஆனால் அந்த உழவு தொழில் செய்பவர்களுக்கு
ஓய்வில்லை. அதனால்தான் உழவுத் தொழிலை சிறப்பித்திருக்கின்றார்கள் அன்றைய புலவர்கள் கூட. இன்றைய நவீன உலகத்தில் எடுத்துக்கொண்டால் உழவுத் தொழிலானது அருகி வரும் நிலையை காணப்படுகின்றது. இதற்கு காரணம் என்னவென்றால் உழவுத் தொழிலானது கொஞ்சம் கடினமாக இருப்பதுதான். படித்தவர்கள் யாரும் வயலில் இறங்கி வேலை செய்வதில்லை. வேலை செய்யவும் விரும்புவதில்லை. இதனாலதான் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேறு நாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த கட்டாயம் ஏற்படுகின்றது. இந்த நிலை மாற வேண்டுமாயின் உழவுத் தொழிலை போற்றி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரினுடைய தலையாய கடமையாகும். ஆகவே உழவுத் தொழிலை போற்றி சிறப்பிக்கும் பொருட்டு இந்நாளில் ஒரு சிறப்பான ஒரு கவியரங்கம், ஒவ்வொருவரும் தத்தம் சிறப்பான கவிதைகளோடு இந்த தமிழர் திருநாளை சிறப்பிக்க வந்திருக்கும் வருகை புரிந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று மனதார வரவேற்கின்றேன். வரவேற்று முதல் கவிஞராக கவிஞர் பா. ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். அன்புடன் அழைக்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் தமிழ் சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, கவிஞர் திலகம் பவானி அம்மாவை வணங்கி, சிறப்பு விருந்தினரை வணங்கி, கவி ஆளுமைகளையும் வணங்கி எனது கவிதைக்குள் நுழைகின்றேன். எனது தலைப்பு வள்ளுவம் வணங்கு. வள்ளுவம் வாழ்க்கைக்கு மிக முக்கியம். பிறப்பிலிருந்து தெளிவாக அனைத்தையும் அறிவிக்கும். முப்பாலில் ஈரடியில் அகிலத்துக்கு போதிக்கும் போதிமரம். மீண்டும் மீண்டும் படிக்க படிக்க தெளிவு கிடைக்கும். தமிழரின் பண்பாட்டை தரணிக்கு பறைசாற்றும். விருந்தோம்பல் நெறியை உலகறியச் செய்யும். ஒழுக்கமே உயர வழி என அறிவுறுத்தும். அந்த ஒழுக்கத்துக்கு மழையே முக்கியம் என வலியுறுத்தும். பிறர் நமக்கு தீங்கு செய்தாலும் அவர் செய்த நன்மை ஒன்றை எண்ணி மன்னித்தல் நலம் என்று நவிலும். வள்ளுவத்தில் சில குறள்களை பற்றி கொண்டாலே போதும், அது உன்னை சிறப்பாக வழிநடத்தும். வள்ளுவத்தில் எங்கும் பிரிவினை பற்றியோ ஜாதி மதம் பற்றியோ பறைசாற்றவில்லை. அது தமிழரின் சிறப்பு, தமிழின் சிறப்பு. பிரிவினை என்பது இடையில் வந்தவரின் ஏற்பாடு. எனவே சிறப்பான வள்ளுவத்தை வாழ்வியல் நெறி எனக் கொண்டு வாழ்வில் வளம் வருவோம். நன்றி. அருமை அருமை அம்மா. சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது வள்ளுவத்தை வணங்கு. அதாவது இந்த காலத்தில் அந்த வள்ளுவ நெறியை பின்பற்றி அந்த உலகை அளந்த அந்த 2 அடிகளால் நம்முடைய உலகை அளந்த அந்த வாழ்வியல் நெறிகளான அந்த திருக்குறளை நாம் பின்பற்றினால் போதும், நம்முடைய வாழ்வானது சீராகும். ஏனென்றால் திருக்குறளில் எந்த சாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. அனைத்து பிரிவினருக்கும் ஏற்றாற் போல அந்த 2 அடிகளால் நம்மை உலகை அளந்தவர்தான், அந்த 2 அடிகளால் நம்மை கொள்ளை கொண்டவர் தான் திருவள்ளுவர். அத்தகைய திருவள்ளுவரை நாம் வணங்குவோம். நாம் வணங்கினால் நம்முடைய வாழ்வு சீராகும் என்று மிக சிறப்பான கவி வரிகளை தந்த ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி சொல்றார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்றார். இன்னொரு இடத்துல கம்பரை போல் இளங்கோவை போல் வள்ளுவை போல் தான் சொல்றார். ஆக வள்ளுவத்தை பாரதியார் முழுவதுமாக உணர்ந்து அது பற்றி பல இடங்களிலே பேசியிருக்கிறார். அவருடைய பாடலிலே தனியொரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்துவோம் என்ற வரியும் கூட வள்ளுவத்திலிருந்து வள்ளுவத்துடைய சாராக சொல்லப்பட்டதா என்று அறிஞர் பெருமக்கள் பலரும் கூறியிருக்கிறார்கள். இப்படி பாரதியாலும் பாவேந்தர் பாரதிதாசன் நம்முடைய முன்னோடி கவிஞர் அவங்கெல்லாம், நம்முடைய முன்னோடி கவிஞர் அவர்கள் எல்லாம் இந்த திருக்குறளை போற்றி இருக்கிறார். ஒரு நூல் ஒரு 2500 ஆண்டுகள் கழித்து நாம் இன்றைக்கு அதை பார்த்து கொண்டிருக்கோம். நமக்கு 215 ஆண்டுகளுக்கு முன் தான் அந்த நூல் அச்சில வந்து, ஆனா அதுக்கு முன்னே ஓலைச்சுவடியாக இங்க இருந்து. அப்போ 2000 ஆண்டுகளை கடந்து ஒரு நூல் பயணம் செய்து இந்த ஒரு மக்களிடையே ஒரு பெரும் பயணம் செய்து வருகிறது. இதற்கிடையிலே பல காலனி ஆதிக்கங்கள், விஜயநகர சாம்ராஜ்யம், இஸ்லாமிய அதாவது முகலாய சாம்ராஜ்யங்கள்,
இப்படி நிறைய சாம்ராஜ்யங்கள் வருகிறது. எவற்றாலும் அந்த நூலை அழிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது எத்தகைய ஒரு அறநெறியை கொண்ட நூலாக இருக்கணும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு சின்ன விடை ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, சொன்ன விடை தான். நல்லது நூல்கள் சொன்ன தப்பு கிடையாது. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கருத்து உண்டு. ஒரு மதத்துல இதை செய்யலாம்னு சொல்லுவான், அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். இன்னொரு மதத்துல அதை செய்யலாம், ஆனா இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். இப்படி நிறைய உண்டு. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அறம்னா என்னது அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த மதத்துல சொன்ன அறம் சரியா, இல்ல அந்த ஒரு மதத்துல புலால் உண்ணலாம்னு சொல்றான், ஒரு மதத்துல புலால், சைவத்துல புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ஒரு மதத்துல வந்து இப்போ சிவலிங்க சைவருடைய கோயிலுக்கு போனாக்கா சிவலிங்க வெறும் ஒரு கல் இருக்கும், அதுக்கு ஒரு துண்டு போட்டிருக்கான், ஒரு பட்டை விபூதி அடிச்சிருக்கான். இதே வைணவ கோயிலுக்கு போனா நிறைய நகைகள் போகும். இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாறுபட்ட சிந்தனைகளா இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல எது அறம்னு கேட்டா வள்ளுவர் மட்டும்தான் ஒரு பதில் சொல்றாரு அறத்துக்கு. வேற யாரும் சொல்லாத பதில் அவர் தான் சொல்றாரு. என்ன கேட்டா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல். உன் உள்ளத்தில் தவறாக அழுக்கில்லாமல் இருப்பதுதான் அறம்னு சொல்ற. ஒரு வீட்டுக்கு ஒரு இரவலர் வர, உணவு உண்ணவில்லை, வீட்டுக்கு வந்து கேட்கிறேன். உள்ளன்னா அந்த அம்மா வந்து இருக்கிற உணவை கொடுக்கிறார். நல்ல உணவை கொடுத்தல், மீதமான உணவை கொடுத்தல், இப்படி இருக்குது. இப்ப கொடுக்கறது இல்லை. மீதமான உணவுலாம் எடுத்து அந்த குளிர்சாதன பெட்டியில வச்சுட்டாக்கா மறுநாள் காலையில் வீட்டுக்காரர் கொடுத்துட்றாங்க. பிச்சைக்காரனுக்கு போறது வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்றாங்க. அது வேற. இந்த தன்னால் இயன்றதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த அறம் இருக்க, அந்த ஒரு ஈகை பண்பு, இந்த கொடுத்தல், உதவுதல், இது பாதியான ஒரு அறத்தை உலகத்திலேயே மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகல நீரவரை என்ற குரலுக்கு இணையான ஒரு தத்துவம் எந்த தத்துவத்திலும் இல்லை என்றுதான் இது உண்மைதான். எனவே அந்த திருக்குறள் உலகம் போற்றக்கூடிய திருக்குறளுக்கு மிக அழகான ஒரு கவிதை கொடுத்தார்கள் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள். பழனியிலே ஆசிரியராக இருக்கிறார். மிகச் சிறப்பாக நம்முடைய ஆக்காலயம்புத்தூர் பள்ளி தான். நம்ம அந்த ஆக்காலயம்புத்தூர் பள்ளியில பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் கல்வி அரங்கத்திலையும் கருத்தரங்கத்திலே பட்டிமன்ற கலந்து பேசுறாங்க. திருமதி கல்யாணி அம்மையாருடைய தோழியாக இருக்கிறார் ஆயிஷா சித்திக் அவர்கள். மிகச் சிறப்பான கவிதை கொடுத்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியம்மா. தொடர்ந்து உங்கள் பயணம் செல்லட்டும். தமிழனாக இருப்போம். வந்து நீங்கள் இஸ்லாமியராக இருக்கலாம், நான் சைவனாக இருக்கலாம், இன்னொரு வைணவராக இருக்கலாம், இன்னொரு கிறிஸ்துவராக இருக்கலாம். ஆனால் நாம் எல்லோரும் தமிழர்கள் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். இந்த உணர்வு தான் மிக முக்கியம் என்று சொல்லி அம்மையாருடைய கவிதையை நான் மிகவும் பாராட்டுகிறேன். இந்த தமிழர் திருநாள் நாளிலே அவர்களுக்கு தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. செந்தமிழால் சொல்லெடுத்து பைந்தமிழை போற்ற பல்வேறு கவிதைகளை தொடுப்பவர், பல போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பான கவிதையை தருபவர். அந்தாதி கவிதை, மழை என்னும் அந்தாதி கவிதையை சிறப்பாக தந்து போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்று மரபு கவிதையில் தேர்ந்த ஒரு கவிஞர் அருணா ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. நான் உங்கள் கவிஞர் அருணா, திருப்பனந்தாள் நகரில் இருந்து. என்னை எனக்கு அறிவித்து தன்னை என்னுள் வருவித்த தமிழ்த்தாயை வணங்குகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் தெய்வப்புலவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை பணிந்து, ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, இக்குவியரங்கின் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற பத்ரிசியா அம்மையார் அவர்களையும் வணங்கி, கவியரங்கின் தலைமையாகிய திருமதி பவானி அவர்களையும் வணங்கி, ஏனைய கவி ஆளுமைகளையும் சுவைஞர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். பிடிநெல்லை படிநெல்லாய் ஆக்குகின்ற விஞ்ஞான விந்தையினை நிகழ்த்தி காட்டி,
பிடிநெல்லை படிநெல்லாய் ஆக்குகின்ற விஞ்ஞான விந்தையினை நிகழ்த்தி காட்டி மெய்ஞானி அஞ்ஞானி அனைவருக்கும் என் சாணை காக்கின்ற ஒரு சாணுக்கு, மெய்ஞானி அஞ்ஞானி அனைவருக்கும் என் சாணை காக்கின்ற ஒரு சாணுக்கு ஊட்டத்தை ஓப்போடு உரித்தாக்கின்ற உழவரையே வணங்குகின்ற திருநாள் இன்று. ஊட்டத்தை ஓப்போடு உரித்தாக்கின்ற உழவரையே வணங்குகின்ற திருநாள் இன்று. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தலைப்பு உழவரை போற்று. நீரோடை பாய்ந்து வர நிலவதிலே நீந்தி வர, இராப்பொழுதின் குளிர்ச்சியுடன் இறைச்சலையும் ஏந்தி வர. நீரோடை பாய்ந்து வர நிலவதிலே நீந்தி வர, இராப்பொழுதின் குளிர்ச்சியுடன் இறைச்சலையும் ஏந்தி வர. நீர் பாய்ச்சி களையெடுத்து நேரத்திலே உரமுமிட்டு, நீர் பாய்ச்சி களையெடுத்து நேரத்திலே உரமுமிட்டு ஊர்மெச்ச உழவினிலே புதுமைகளை புகுத்திவிட, இயற்கையின் ஒத்துழைப்பும் இயல்பாக கூடி வர, செயற்கையே இல்லாத சிறப்பான குடிலினிலே இதயத்தின் இராணியுடன் இல்லத்தை ஏற்றிருக்க. ஊர்மெச்ச உழவினிலே புதுமைகளை புகுத்திவிட, இயற்கையின் ஒத்துழைப்பும் இயல்பாக கூடி வர, செயற்கையே இல்லாத சிறப்பான குடிலினிலே இதயத்தின் ராணியுடன் இல்லறத்தை ஏற்றிருக்க. உதயம் முதல் இரவு வரை ஊர்க்காட்டில் உழைத்திருக்க, மகசூலும் மலைத்திருக்க மகிழ்ச்சியிலே மனம் இருக்க. உதயம் முதல் இரவு வரை ஊர்க்காட்டில் உழைத்திருக்க, மகசூலும் மலைத்திருக்க மகிழ்ச்சியிலே மனம் இருக்க. அகத்தினிலே ஒரு கோட்டை அதுவாக அமைந்திருக்க, வேளாண்மை பொருளுக்கு விளையவரோ வைத்திருக்க, தாளாண்மை விவசாயி தடுமாற்றம் கொண்டுவிட. அகத்தினிலே ஒரு கோட்டை அதுவாக அமைந்திருக்க, வேளாண்மை பொருளுக்கு விளையவரோ வைத்திருக்க, தாளாண்மை விவசாயி தடுமாற்றம் கொண்டுவிட. வரவுக்கும் செலவுக்கும் விரிசலதும் விளைந்துவிட, அரசாங்க பட்ஜெட்டா அப்படியே விட்டுவிட. வரவுக்கும் செலவுக்கும் விரிசலதும் விளைந்துவிட, அரசாங்க பட்ஜெட்டா அப்படியே விட்டுவிட. இதழிலே இனிக்கிறது இன்றைக்கும் விவசாயம், இதயத்தில் கசக்கிறது இடைத்தரகர் எனும் வேஷம். இதழிலே இனிக்கிறது இன்றைக்கும் விவசாயம், இதயத்தில் கசக்கிறது இடைத்தரகர் எனும் வேஷம். இயற்கையின் சீற்றத்தில் வாடுவதே என்பாடு, செயற்கையால் சந்தையிலே சீரழியும் பண்பாடு. இயற்கையின் சீற்றத்தில் வாடுவதே என்பாடு, செயற்கையால் சந்தையிலே சீரழியும் பண்பாடு. சந்தை பொருளியலினிலே சரித்திரங்கள் சரிகிறதே, சந்தை பொருளியலினிலே சரித்திரங்கள் சரிகிறதே. விந்தை நிறை உலகினிலே விவசாயம் வீழ்கிறதோ, விந்தை நிறை உலகினிலே விவசாயம் வீழ்கிறதோ. எந்த நிலை வந்தாலும் இழப்பினிலே நின்றாலும் உந்தடுக்கு உணவு தரும் உழவனையே காப்பது யார்? எந்த நிலை வந்தாலும் இழப்பினிலே நின்றாலும் உந்தனுக்கு உணவு தரும் உழவினையே காப்பது யார்? இயற்கையினை துறந்துவிட்டு செயற்கையினை தேடியுமே அடுத்து வரும் தலைமுறையும் ஓடுவதை தடுப்பது யார்? இயற்கையினை துறந்துவிட்டு செயற்கையினை தேடியுமே அடுத்து வரும் தலைமுறையும் ஓடுவதை தடுப்பது யார்? அழிந்தாலே விவசாயம் ஆழ்த்திவிடும் சோகத்தில், விழிக்காத சமுதாயம் வீழ்ந்துவிடும் பள்ளத்தில். அழிந்தாலே விவசாயம் ஆழ்த்திவிடும் சோகத்தில், விழிக்காத சமுதாயம் வீழ்ந்துவிடும் பள்ளத்தில். விழுந்தால் எழுவது பங்கு வர்த்தகம், விழுந்தால் எழுவது பங்கு வர்த்தகம். விழுந்த உழவன் வாழ்வு நர்த்தனம். செயற்கை வணிகம் சூதாயிருக்கும், இயற்கை பணியும் சூதின் வசமோ. இயற்கை பணியும் சூதின் வசமோ. இயற்கை இடிபாடுகளில் உண்ணும் உணவை இன்னும் தருபவன் எண்ணிய விலைக்கு என்று தருவது. உண்ணும் உணவை இன்னும் தருபவன் எண்ணிய விலைக்கு என்று தருவது. எழுந்திட இன்னும் எத்தனை யுகமோ. இழப்பின் பகுதியை பாங்காய் ஏற்கும் அரசின் எந்திரம் கரங்களை பார்க்கும். இழப்பின் பகுதியை பாங்காய் ஏற்கும் அரசின் எந்திரம் கரங்களை பார்க்கும். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்குதவிடுமோ, உழவன் கணக்கில் உழக்கும் மிஞ்சுமோ. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்குதவிடுமோ, உழவன் கணக்கில் உழக்கும் மிஞ்சுமோ. விழும் வரை வாழா விருந்தல் தகுமோ, விழும் வரை வாழா விருந்திடல் தகுமோ. வழுவினை களைந்து வாழ்ந்திட வைப்போம், வழுவினை களைந்து வாழ்ந்திட வைப்போம். உழவரை போற்றி உழவை காப்போம், உழவரை போற்றி உழவை காப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கவிஞர் அருணா, திருப்பனந்தாள் நகரில் இருந்து. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அருமை அருமை ஐயா, மிக சிறப்பான கவி வரிகள். ஒவ்வொரு வரிகளுமே மிக சிறப்பாக இருந்தது. உழவரை போற்றி மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்தீர்கள். உழவர்கள் அவர்கள் உழைத்தால்தான் நாம் உணவு உண்ண முடியும். அதனால்தான் அவர்கள் அழகா காலையே
எழுந்து வயலுக்கு சென்று நீர் பாய்ச்சி அந்த அவங்களுக்கு அந்த நேரம் காலம் இல்லாமல் களை எடுத்து கரெக்டா அவங்களுக்கு வந்து அந்த விவசாயத்துக்கு தேவையான அந்த உரங்களை எல்லாம் இட்டு ஊர் மெச்ச உழவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி உதயம் முதல் இரவு வரை ஊர்கோட்டில் உழைச்சிருவாங்க. வேளாண்மை தான் பெருகிடும். ஆனா அரசாங்கம் வந்து அந்த பட்ஜெட்ல அவங்க கொடுக்குற அந்த விலையை தான் அவங்க நிர்ணயம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியும், எந்த நிலை வந்தாலும் நம்ம வந்து அந்த உழவர்களுடைய அந்த நிலையை வந்து நம்ம மறக்க கூடாது. அத்தகைய உழவர்களை நாம் போற்ற வேண்டும். எப்பொழுதும் அவர்கள் இல்லைன்னா நம்மளுடைய அந்த சமுதாயம் அழிஞ்சிடும். ஏன்னா எந்த தொழில் செஞ்சாலுமே வந்து பணம் கிடைக்கும். ஆனா நம்ம அந்த பணத்தையே நம்மளால சாப்பிட முடியும் இல்லையே. அந்த உழவன் விளைவிச்ச அந்த விளைபொருளை கொண்டுதானே நம்ம அந்த விலை கொடுத்து வாங்கி உண்ண முடியும். ஆகவே அந்த உழவனை வந்து நாம மதிக்க வேண்டும், உழவனை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு கவிதைகள் தந்த தங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மிகச் சிறப்பான கவிதை தந்த ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மிகச் சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி. சிந்திக்க தூண்டும் வகையில ஒரு கவிதை கொடுத்தீர்கள். இயற்கை சீற்றங்கள் ஒருபுறம், செயற்கை உரை விலையேற்றம் ஒருபுறம், இதற்கு இடையிலே கொள்முதல் விலையோ இன்னொரு புறம், இப்படி 3 பக்கத்திலும் சிக்கி தவிப்பவன் விவசாயி. மத்தளத்துக்கு கூட 2 பக்கம்தான் அடி. ஆனா விவசாயிக்கு 8 பக்கத்திலும் அடி இருக்கிறது. அந்த வகையில் தான் வாழ்ந்து கொண்டு அருமையாக சொன்னீர்கள். ஒரு உரம் இருக்குது. உரத்தை வந்து உரம் தயாரிக்கிற நிறுவனம் அதோடைய விலையை தீர்மானிக்குது. ஒரு டிராக்டர் வாங்கி பயன்படுத்தா அதோடைய விலைய அந்த நிறுவனம் தயாரிக்கிற நிறுவனம் தீர்மானிக்குது. பூச்சி மருந்து அடிக்கிறான், அதோடைய விலைய அந்த குறிப்பிட்ட நிறுவனம் நிர்ணயிக்குது. விதைய வாங்குறான், அதோடைய விலைய ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தீர்மானிக்குது. டீசலோ மின்சாரமோ பயன்படுத்துறான்னா அதனுடைய விலையா அந்தந்த நிறுவனங்கள் தீர்மானிக்குது. இப்படி இந்த விவசாயத்துக்கு தேவையான அந்த உற்பத்திக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் யார் யாரோ தீர்மானிக்கிறார்கள். அப்போ அந்த உணவை உற்பத்தி பண்ண அந்த அரிசியுடைய விலையை யார் தீர்மானிக்க வேண்டும்? விவசாயி தானே தீர்மானிக்க வேண்டும். ஆனால் அதையும் சம்பந்தமில்லாத வேறொருத்தர் தீர்மானித்து இந்த விலைக்குத்தான் நீ கொடுக்கணும், இந்த விலைக்குத்தான் நான் வாங்குவேன்னு சொல்றான். விவசாயிகள் பணத்தை போட்டு செய்து குறைந்தபட்சமாக தன்னுடைய வருமானத்தை கூட வழி இல்லாம போயிட்டாங்க. நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா விவசாயிகளோட வீடுகள்ல அந்த நெல்லை கடன்காரில் எடுத்து சென்று விடுவார்கள். அதை குத்தி அரிசியான உடனே அரிசியை வணிகன் வாங்கி கொண்டு போயிடுவான். போன போது பார்த்தா அவனுக்கு ஒரு 10 பைசா கூட மிச்சமாக அந்த சூழ்மாக இருப்பான். அப்போ அவனுக்கு மிச்சமாகிறது அந்த குருணை அரிசி தான் மிச்சமாகும். குருணை அரிசி அவனுக்கும் வைக்கோல் அவன் வளர்த்த மாட்டுக்குமாக, சக்கைகள் தேவையற்ற கழிவுகள் மட்டுமே அவர்களுக்கு பொறுமையாகிற வாழ்க்கை நிலை இன்றைக்கு விவசாயத்துக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கார்ல் மார்க்ஸ் ஒரு கதை எழுதியிருப்பார், ஒரு கதையை பத்தி சொல்லியிருப்பார். ஒரு ரஷ்யாவில் அல்ல ஜெர்மன்ல ஒரு தொழிலாளி அவன் சுரங்கத்துல வேலை செய்யறான். சுரங்கத்துல வேலை செஞ்சுட்டு வர்றான். வந்த உடனே வீட்டுல அங்கெல்லாம் வந்து கனப்படுப்புன்னு வச்சிருப்பாங்க. ஏன்னா குளிர் பிரதேசம்ன்றத கனப்படுப்பு வச்சிருப்பாங்க. அந்த கனப்படுப்புல கரியை போட்டு எரிய வைப்பாங்க. அந்த அந்த வெப்பத்துல அந்த வீட்டுக்குள்ளார ஒரு கதகதப்பு இருக்கும். அந்த வீட்டுல அந்த கனப்படுப்பு இல்லை. அவனுடைய பூட்ஸ் முக்கியமானது. ஏன்னா குளிருக்கு. நம்ம மாதிரி பசங்க இந்த கழுத்துல காலில் போட்டு அமுச்சு வச்சாக்கா காலையில காலில் போட்டு அமுச்சு வைக்கிற பூட்ஸை சாயங்காலம் வரப்போ கழுத்துல மாட்டிட்டு வருவாங்க பசங்க. அந்த பூட்ஸ் அல்ல இது. அவனுக்கு வந்து குளிருக்கான தேவையான பூட்ஸ் அது. அந்த பூட்ஸ் கிழிந்து இருக்கிறது. வீட்டுல அந்த கனப்படுப்புக்கு கறி இல்லை.
அப்பா அவனுடைய செல்ல மகள் கேட்பா ஒரு கேள்வி. அப்பா, நம் வீட்டில் அடுப்பெரிக்க கறி இல்லையே, கனப்படுப்புக்கு கறி இல்லையே, நீ நிலக்கரி தானே வெட்டி எடுக்கிறாய், நீ இன்றைக்கு வெட்டவில்லையா என்று கேட்பார். உடனே அவன் சொல்லுவான், நிறைய வெட்டியேனம்மா, நிறைய வெட்டி குவித்தோம் அம்மா, அப்புறம் ஏனப்பா நம் வீட்டில் அந்த நிலக்கரி இல்லை என்று அவர் கேட்பார். அது என்று சொல்லுவார். அங்கதான் அவர் சொல்லுவாரு, இதுதாயா முதலாளித்துவம்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் அந்த கதை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த டாஸ் கேபிட்டல் நூலுக்கு ஒரு முன்னுரையாக வைத்து எழுதி. அது போலத்தான் இன்றைக்கு இந்த விவசாய நிலை. உற்பத்தி செய்கிற அந்த விவசாயி தான் இலவச அரிசிக்காக போய் நிக்கிறான், வரிசையில நிக்கிறான். நியாயப்படி பார்த்தா அவங்கிட்டதான் இலவச அரிசி வாங்கி இருக்கணும். உற்பத்தி பண்ண அவங்கிட்ட இலவசமா அரிசி கொடுத்து கேட்டிருக்கணும். ஆனா மாறாக அவன் போய் இலவச அரிசிக்கு கையெழுத்துகிறான். என்ன ஒரு கொடுமையான சூழ்நிலை பாருங்க. இந்த நிலைமையில் இருப்பதற்கா பேரு உழந்தும் உழவே தலை சொன்னார், சுழன்றும் ஏற்பினது உலகம் என்றார். இந்த 2 சொற்றொடரும் பொருந்தி வருதான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா நாம உழவு தொழிலை கைவிட்டோம். அம்மா சொல்லுமா அழகா சொன்னாங்க பவானி. எல்லாம் படிக்க போயிட்டா திருப்பி விவசாயம் பண்ண முடியுமா, கத்துக்க முடியுமா? ஏன்னா அது சிறு பிராயத்திலிருந்து அறிந்து வருவது தவிர திடீர்னு ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்தா செஞ்சிட முடியாது என்பதான் சொல்லுவாங்க. ஒரு கதை கூட சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரமாக பரவாயில்ல, ஒரு கதை கூட சொல்லுவாங்க. என்ன கதை கேட்டா, யாரோ ஒரு முனி வந்தாராம். அவரு போய் அந்த ஊர்ல மழையே பெய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்து போயிட்டாராம். ஒரு கதை, இன்னொரு கதை, அதுலயே ஒரு கிளை கதை சொல்லுவாங்க. விஷ்ணு தன்னுடைய சங்கை எடுத்து ஊதுனாதான் மழை பொழியும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மாதிரி சொல்லிட்டு உடனே மழையே பெய்யல, யாருமே விவசாயம் பண்ணல. மழையில விவசாயம் எப்படி பண்ண முடியும், பயன்களை விட்டுட்டாங்க. ஆனா ஒரு உழவை மட்டும் ஊதுகிட்டே இருந்தானா. கேட்டதுக்கு சொன்னா, 12 வருஷம் கழிச்சான மழை பெய்யும், இப்ப எது நீ ஊதுகிட்டு இருக்க கேட்ட போது, 12 வருஷம் நான் உழாமல இருந்தேன்னாக்கா மழை பெய்கிற போது உழுதல் என்கிற அந்த உழுதல் என்கிற தொழில் எனக்கு மறந்து போய்விடுமே, அதனால நான் அதை பயன்படுத்திக்கிட்டே பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னாலும். இந்த இவன் சொன்ன இந்த ஓசை, அந்த ஒலி, குரல் ஒலி விஷ்ணுவுக்கு கேட்டதாம். ஒரு கற்பனை கதை தான், அதனால செய்தியை மட்டும் எடுத்துக்கோங்க. அவர் என்ன பண்ணாரா உடனே, ஆமா 12 வருஷம் நாம சங்கு ஊதாம இருந்தோம்னா நமக்கு எப்படி ஊதுறது மறந்து போயிட்டா என்ன பண்றது, எதுக்கு ஒரு தடவை ஊதி பார்த்துப்போன்னு சொல்லி அந்த பஞ்சசைன்யம் அந்த சங்கு எடுத்து ஒரு தடவை ஊதனாரா, ஊதி பார்த்தாரா. ஊதி பார்த்த உடனே மழை பொழிந்ததா. எல்லோரும் குதூகலமாக அதனால முயற்சி திருவினையாக்கும் என்று வள்ளுவர் சொன்னார். முயற்சி தான். எனவே அந்த உழவன் மட்டும் தான் வருமானம் வருகிறதோ இல்லையோ இதை நாம் விளைவிக்க வேண்டும். இது நமக்கு தொழில் அல்ல, இது நம்முடைய சமூக கடமை என்று உணர்ந்திருக்கிற ஒரே தொழில் இந்த உலகத்துல உண்டு என்று சொன்னால் விவசாயி தான், உழவன் தான். கார் இல்லைன்னா வாழ்ந்துடலாம், கார் இல்லாம வாழ்ந்திருக்கோம். செல்போன் எல்லாம் வாழ்ந்துடலாம், செல்போன் எல்லாம் வாழ்ந்திருக்கோம். ஃப்ரிட்ஜ் இல்லாம வாழ்ந்துடலாம், ஃப்ரிட்ஜ் இல்லாம வாழ்ந்திருக்கோம். துணிமணிகள் இல்லாம வாழ்ந்துடலாம், வாழ்ந்திருக்கோம். ஜலத்தாரியை கட்டி வாழ்ந்திருக்கோம். ஆனா சோறு இல்லாம வாழ்ந்திருக்கோமா? இல்ல. எதெல்லாம் அத்தியாவசியமற்றதோ அவர்களெல்லாம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது ரொம்பவும் அவசியமோ அவன் இன்னைக்கு மடிப்பிச்சையாக 20 கிலோ அரிசி போடுவார்களா, 35 கிலோ அரிசி போடுவார்களா, 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையிலே அவள் இருக்கிறாள் என்று சொன்னால் கவிதை படிச்சா போதும். உண்மையா தப்பா இருக்காது. இதெல்லாம் பயன். அந்த விவசாயிகளுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அதற்காக ஒரு சங்கல்பத்தை இந்த உழவர் திருநாளிலே பொறுப்பெடுத்துக் கொண்டு ஏதேனும் ஒரு உழவனுக்கு, நீங்கெல்லாம் கிராமப்புறத்துல இருக்கிறீங்க, ஏதேனும் ஒரு உழவனுக்கு என்ன ஒரு சிறிய உதவி, அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறது, இல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யறது, இப்படி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது கூட வேண்டாம், அவர்களுக்கு எப்படி செய்தால் இந்த உழவு தொழில் இன்னும் சிறப்பா வரலாம் அப்படின்னு பண்றது. இன்னும் சொல்ல போனா அவங்க
மற்றவங்க எல்லாம் ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்றாங்க, அவங்களே மார்க்கெட் பண்றாங்க. ஆனா உழவை மட்டும் உற்பத்தி பண்றான், மார்க்கெட்டிங் அவங்ககிட்ட இல்ல. மார்க்கெட்டிங் யாரோ பண்றான். மார்க்கெட்டிங் அவங்க செஞ்சாக்கா இந்த கூடுதல் லாபம் அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற செய்தி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களையே மார்க்கெட்டர்ஸாக, அதாவது விநியோகஸ்தர்களாக, விற்பனையாளர்களாக உருவாக்குற முயற்சி. இன்றைக்கு உழவர் சந்தை ஒன்று இருக்குது. அது மாதிரி முயற்சிகளுக்கு அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த உழவர் தினத்திலே நாம் ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி, இந்த அருமையான ஒரு கவிதையை கொடுத்திருக்கக்கூடிய கவிஞர் அருணா அவர்கள் திருப்பனங்காலில் இணைந்திருக்கிறார்கள். ஒரு வங்கியிலே ஒரு மேலாளர் பணியிலே இருந்து சிறப்பாக பணியாற்றியவர்கள். என்றாலும் கூட வங்கியிலே அவர் இருந்தாலும் கூட வங்கியிலேயே தங்கி இருக்காமல் தமிழிலே வந்து தங்கி இருக்கிறார். தமிழிலே நிறைய கவிதைகளை கடனுக்கு கொடுக்கிறார். அதற்கு பதிலாக அவருக்கு நிறைய வட்டி வருகிறது. அந்த கவிதைக்கெல்லாம் வட்டியாக மேலும் மேலும் பல நிகழ்ச்சிகள் வருகிறது. அவற்றெல்லாம் கலந்து கொள்ளுகிறார். 2வது பரிசு, 3வது பரிசு, முதல் பரிசு என்று பரிசுகளை வாங்கி கொண்டே இருக்கிறார். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிகழ்ச்சியில் கூட கலந்து கொண்டு அவர் முதல் பரிசு பெற்றவர் என்பதை இந்த தருணத்திலே நான் இந்த அவைக்கு நினைவூட்ட வேண்டும். மிகச்சிறந்த கவிஞராக, அருமையான கவிஞராக இருக்கிறார் அருணா அவர்களுடைய கவிதை. எப்போதுமே கேட்க 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 மயங்க வைக்கும் சொல்நயம் கொண்ட கவிதையாக அவை இருக்கின்றன என்று கூறி, அவருக்கு இந்த உழவர் தினத்திலே, திருவள்ளுவர் நன்னாளிலே, தைத்திங்கள் திருநாளிலே, தமிழர் பெருநாளிலே என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறேன். அடுத்ததாக பிரான்ஸ் நாட்டில் இணைந்திருக்கிறார் திருமதி பத்ரிசியா பாப்பராய் அவர்கள். அம்மையார் அவர்கள் புதுச்சேரியில் பிறந்து அங்கே கல்வி கற்றவர். என்றாலும் கூட புதுச்சேரிக்கு அவர் புதுச்சேரியுடைய மகள் அல்ல, புதுச்சேரியின் மருமகள் தான். இங்க பாண்டிச்சேரியின் மகள், புதுச்சேரிக்கு மருமகள். இப்போது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய சிறப்பு தூதுவராக, பிரான்ஸ் நாட்டுடைய தூதுவராக செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. எனையாளும் கவிதையை என்ற நூலை எழுதியிருக்கிறார். அருமையான ஒரு கவிதை நூல். தற்போதைய குறைய ஒரு 300 பக்க அளவில் கவிதை நூல் வெளியிட்டிருந்தார்கள். சென்ற ஆண்டு வெளியிடப்பட்டது பற்றி சொன்னேன். அம்மையார் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்து ஒரு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார். வாருங்கள் திருமதி பத்ரிசியா பாப்பரை அவர்கள. 2 மகன்கள், 2 மகன்களும் பிரான்சிலும் வேறு ஒரு நாட்டிலும் இருக்கிறார்கள். கணவர் பெயர் பாப்பராயர். அவர் பிரான்ஸ் நாட்டினுடைய இராணுவத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அம்மையார் கல்வித்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். வாருங்கள் திருமதி பத்ரிசியா பாப்பராயர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு அருமையான சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழில் சாற்ற வேண்டும், தங்க கவிகள் தழைக்க வேண்டும், எங்கும் உலகில் ஏற்றம் வேண்டும், பொங்கும் அழகில் பொலிக புவியே என்று உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பொங்கிடும் இனிய பொங்கல் வாசம் தங்கிடும் மனத்தில் தமிழ் போல் இனித்தே வந்து கவி பாடும் வளமான கவிஞர்கள் தந்து படைக்கும் தகைசேர் புகழே. உங்கள் அனைவருக்கும் பேரும் புகழும் பெருமையும் வந்து சேர வாழ்த்துகிறேன். இன்று பொங்கல் நாளில் ஐயா எங்கள் தலைவர் நீலகண்ட ஐயா அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு அழகான பூங்காவில் பூத்த மலரில் நானும் ஒரு சிறு மலர் என்று நான் கூறிக்கொள்வேன். கொரோனா சமயத்துல உலகமே அப்படி இருண்டு இருந்தது. அப்போ ஒரே கதவு நான் நிறைய கதவு தட்டினேன். ஒரு கதவு எனக்கு அழகாக திறந்து உள்ள போய் பார்த்தேன்னா ஒரு அழகான ஒரு பூங்கா உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு தலைவர் எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊத்திட்டு இருக்கிறார். அவர் யாருனாக்கா நீலகண்ட தமிழர் தான். அவர் என்ன சொல்றாரு, ஐயா எனக்கு உங்களுக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுப்பீங்களா உங்க தோட்டத்துல? அவரு என்ன சொல்லிட்டாரு, தோட்டத்திலேயே உங்களுக்கு இடம் இல்லாமையா, நீங்கள் தான் மிகப்பெரிய அழகான பூ சொல்லிட்டு பெரிய பூவாக எங்களே வச்சுட்டாரு. அப்புறம் கீதா அம்மா வந்தாங்க, துபாயில இருந்து வந்தாங்க, அபுதாபில இருந்து வந்தாங்க. அப்புறம் கீதா அம்மாவையும் நானையும் எங்க 2 பேரும் அவங்களோட தோட்ட வாசப்படியில் இருக்கும் அழகான 2 பூக்களாக நாங்கள் இன்று வரை வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ எல்லா பூக்களும் இருக்கிறாங்க. இப்ப பவானி அம்மா இருக்கிறாங்க, கவிஞர் அருணா இருக்கிறாங்க, யார் தெரியல, கலை விஜயா இருக்கிறாங்க,
ஆயிஷா நிச்சயமா. அம்மா ஆயிஷா. இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் வந்து அழகழகான பூக்கள். இவங்களெல்லாம் நான் ஒரு பூக்களாகத்தான் நான் சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. 2022 என்னோட புத்தகம் நான் இது இணையாளும் கவிதை என்ற புத்தகம் வெளியிட்டேன். அது வந்து 300 பேஜுக்கு மேல ஆகிவிட்டது. ஒரே புத்தகமாக நான் வெளியிட்டேன். ஏன் அதை நான் ஒரே புத்தகமாக வெளியிட்டேன் என்றால், அதில் வந்து எனக்கு வாழ்த்துரை கொடுத்தவர்கள் 19 பேர். அதில் யார் பெரியவர்கள், யார் சிறியவர்கள் என்று பிரச்சனை வரக்கூடாது என்பதால் தான் ஒரே புத்தகமாக செலவு அதிகமா இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் போட சொல்லிவிட்டேன். அதுதான் உண்மையான காரணம். வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு எல்லாருமே எனக்கு முக்கியமானவங்க. அதுல வந்தவங்க எல்லாருமே முக்கியமானவர்கள். அதனால வந்து மிகவும் சிறப்பாக நடந்தது. ஐயா வந்திருந்தார்கள். மேலும் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும். ஒண்ணுமே நான் செய்யல. நான் ஒண்ணுமே சாதனை எல்லாம் ஒண்ணுமே செஞ்சது கிடையாது. அப்ப 2024 போன வருடம் வந்திருக்கும் போது மெட்ராஸ்ல வந்து சென்னையில வந்து ஸ்டாலின் ஐயா கையால விருது கொடுத்தாங்க. அப்புறம் திருப்பி ஐயா வந்து சென்னையில ஒரு விழா வச்சாங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மிக சிறப்பான விழாவில் தலைமை தாங்கியிருந்தேன். கூப்பிட்டாங்க, அழகான விருது கொடுத்தாங்க. எனக்காக இவங்க வந்து தபால் அஞ்சல் தலை வெளியிட்டார்கள். அது எவ்வளவு பெரிய சிறப்பு. அதற்கு இன்றைய வரைக்கும் மறக்க முடியாத நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வேன். நான் சொல்லுவேன், எந்த நாட்டுக்கு போனாலும் எங்க போனாலும் சரி, நான் உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டையும் சுற்றி பார்த்து விட்டேன். அப்போது நான் சொல்லுவேன், எங்கு போனாலும் எனக்கு என் தாய் நாடு, நான் பிறந்த நாடு தான் எனக்கு பிடிக்கும். பாண்டிச்சேரி தான் நான் பிறந்தேன். பாரதியார், பாரதிதாசன் வாழ்ந்த இடம். அவர்கள் எல்லாம் உலாவி அந்த தெருவில் எல்லாம் நான் போய் இருக்கலாம். அதனால எனக்கு பற்று எனக்கு ரொம்ப தமிழ் பற்று ஆசை. நான் பிரெஞ்சிலேயே கூட இருந்திருக்கலாம். நான் மேற்கொண்டு இங்க பிரான்சிலே படித்து தமிழ் தான் படிக்க வேண்டும் என்று நான் பிரெஞ்சு டீச்சர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் தமிழ் இருந்த பற்றினால் தமிழை மேற்கொண்டு படித்து பாவலர் பட்டம் கம்பன் கழகத்தில் வாங்கிட்டு நான் கவிதை எழுதி கொண்டே இருந்தேன். அப்போதுதான் அந்த அழகான பூங்கா கதவு திறந்தது. அவர்கள் அது வந்து எல்லாமே கடவுளோட திட்டம். எதுவுமே நம்ம திட்டம் போட்டு செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. கடவுள் நல்ல வழி காட்டும் போது நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொல்வேன். இப்போது இங்க பிரான்ஸ் நாட்டில் வந்து -6 இன்றைக்கு, இன்னைக்கு 6. அவ்வளோ குளிர் நடுக்கம் இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து வீட்டுல தான் இருக்கிறேன். இருந்தாலும் என் பிள்ளை வீட்டுக்கு வந்ததோட அது பின்னால கொடி இல்லை. எப்போதும் நான் கொடியோட தான் வருவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என் தாய் நாட்டின் மீது அதிகம் பற்று. அதனால தான் எனக்கு பட்ரிஷியான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. பற்று. என் பெற்றோர்களிடம் நான் சொல்வேன். என் பிள்ளைக்கும் அதே பேர் தான் நான் வைத்திருக்கிறேன். அது பட்ரிக் என்று பேர். அதுவும் பற்று தான் அர்த்தம். அவன் அந்த நாட்டு மீது பற்று தான் அவன் போரில் இருக்கிறான். அவன் இந்த 10 வருடம் பொறுத்து இப்போதான் வந்தான் எங்களை சந்திக்க வந்தான். மகிழ்ச்சியாக இருந்தது. அவனை சந்தித்த உடனே உலகமே மறந்து விட்டது. கொஞ்ச நாள் தமிழே மறந்து விட்டேன். அதையும் சொல்லிவிட்டேன். தமிழ் அதனால மறக்கவில்லை, சொல்கிறேன். தமிழை மறக்கவில்லை. என் பிள்ளையை கண்டதும் போரே உலகத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போராடி இருக்கிறேன். உலகம் பூரா ஒற்றுமையும் சமாதானம் அன்பும் வர வேண்டும் என்று தான். அப்போதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னோட சின்ன ஒரு நல்ல நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறேன். என் பெற்றோருடன் நான் பொங்கல் கொண்டாடி இருக்கிறேன். அப்போது என் பெற்றோர் புதுசாக பானையை வாங்கிட்டு வருவாங்க. அழகா வாங்கிட்டு வந்துட்டு புது கரும்பு, புது உடை எல்லாருமே புதுசு இருப்பாங்க. என் தந்தையார் வந்து யாருக்கும் வந்து அப்ப பொங்கல் வச்சிட்ட பிறகு ஒரு அழகான சிறப்பு அந்த நிகழ்ச்சி இப்ப இருக்குதான்னு எனக்கு தெரியவில்லை. என்ன செய்வாங்க, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். இருந்தாள் இருக்கிறாள் இப்போதும். அவளை நடுவுல உட்கார வைத்து விட்டு பொங்கல் முடிந்த பிறகு அவர் உறவினர் அத்தனை பேரும் அழைப்பார். அதில் உழவர்களும் இருப்பார்கள். யார் வேணா இருக்கலாம். அது பெரிய வீடு, 7 வீடு சேர்ந்ததுதான் எங்கள் தெருவில் இருக்கிறது. இன்றும் அந்த எல்லாமே இருக்கிறது. ஆனால் எதுவும் இப்போது இல்லை. எல்லாமே போய்விட்டது. இந்தியாவில் எங்களுக்கு எதுவும் இல்லை. அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்துடுவார்கள். உழவர்களும் அதில் இருப்பார்கள். எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. பரிமாறப்படும் சாப்பாடு. பரிமாறிய பிறகு ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். என் தங்கை எங்க அப்பா வந்து முதல்ல இருந்து 1 வருடமாக காசு சேர்த்து வைக்க சொல்லிடுவார். நிறைய குடமா காசு வந்துடும். பணம் அப்படியே பணம் காசு ரூபால நோட்டு அப்படியே இருக்கும். தங்கை தரையில உட்கார வைத்து விட்டு அவள் தலையில் அத்தனையும் கொட்டுவார். எனக்கு அவள் பேர் திரவியம் தலையில் கொட்டும் போது அவரு யாருக்கு எவ்வளவு காசு வேணா அவங்கவுங்க எடுத்துக்க வேண்டியது, பொறுக்கிக்க வேண்டியது, அவ்வளவுதான். அவர் வந்து எடுத்து கையால கொடுக்க மாட்டார். எல்லாமே எடுத்துக்கணும். திரவியம் கொடுத்தது உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பு. அதுதான் பொங்க காசு.
இன்று வரை எனக்கு அது ஒரு கனவு கனவு போலவே இருக்கிறது. அது போல என்னால் செய்ய முடியவில்லை என்று எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. எப்போதுமே நான் பிள்ளைகளிடம் சொல்லுவேன். என் பேரனை உட்கார வைத்து இந்த வருடம் பொங்கல் காசு நான் அப்படித்தான் செய்தேன். இங்க பிரான்ஸ் நாட்டில் 6ஆம் தேதி கொண்டாடுவோம். அப்போது நான் சிறியதாக இந்த ஒரு காசு கொஞ்சம் கொட்டினேன். ஆனால் என் அப்பாவுக்கு ஈடாகாது. அவர் பாருங்க எவ்வளவு பெரிய வள்ளல் தான் அவர் நான் சொல்வேன். அவர் அவ்வளவு அழகாக இருப்பார். அவ்வளோ கம்பீரமாக சிவாஜி போலவே இருப்பார். கம்பீரமாக பேசுவார். இந்த சொர்க்கம் படத்துல சிவாஜி நடந்து வருவார்ல, அது போல ஒரு போர் வீரர் ஆயிற்று. சரியான உயரம், சரியான நிறம், ரொம்ப அழகாக இருப்பார், நடந்து வருவார். அப்போது அவர் எல்லாருக்கும் கிள்ளிலாம் கொடுக்க மாட்டார். அள்ளித்தான் காசு 2 கையில அள்ளித்தான் கொடுக்க வேண்டும் என்று தர்மம் செய்தார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்வில் பண்பும் பயனும் அது என்று அவ்வளவு அழகாக என் அம்மா என்னை தமிழில் வளர்த்திருக்கிறார். என் அப்பா அறத்தில் என்னை வளர்த்திருக்கிறார். அதனால்தான் இன்று நான் நல்ல படிக்கட்டில் நான் இருக்கிறேன் என்றால் அது என் பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த சொத்து தான் என்று நான் சொல்ல வேண்டும். அவர்களே போல ரொம்ப என்னால் பின்பற்ற முடியாவிட்டாலும் என் பிள்ளைகளை அது போல வளர்க்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். என் பிள்ளைகளுக்கும் அதுதான் சொல்வேன். அறத்துடன் வளருங்கள். எங்க அம்மாவுக்கு பிடித்தமான திருக்குறள் ஐயா இப்ப சொன்னாங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்று என் அம்மாவும் சொல்வார்கள். மாசில்லாமல் இருக்க வேண்டும் என்று. உன்னிடம் அதிகமான பொருள் தேவையில்லை, அன்பு இருந்தால் போதும், எல்லாத்தையும் வாரி வழங்கலாம் என்று. அதுதான் நான் சொல்கிறேன். என் பெற்றோர்களின் நினைவோட இந்த பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறி அனைவரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பொங்கல் கொண்டாட வேண்டும், உழவரை வாழ்த்த வேண்டும் என்று என் கவிதையை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் விடைபெறுகிறேன். பொங்கும் மங்களம் பொங்கி தங்கும், தங்கும் இன்பம் தரணியை வெல்லும், மங்கா புகழுடன் மண்ணில் மின்னும், எங்கும் மகிழ்ச்சி ஏற்றமாய் வந்திடும், பொங்கும் பொங்கலாய் புதுமை வழியும், பொங்கல் திருநாளில் பண்பாடு சிறக்கும், சங்கம் தமிழால் சிறப்புடன் வளரும், தங்கம் போலவே தமிழன் உயரட்டுமே, சிங்கமான உழவர்கள் சிறப்பும் பெறட்டும், திங்கள் போல தனித்து மிளரட்டும், திங்கள் போல தனித்து மிளிரட்டும், சங்கடம் மறைந்து சாதனை மலரட்டும், எங்குள்ள மக்களும் ஏற்றி புகழட்டுமே, பொங்கும் பொங்கலாய் புதுமை பிறக்கட்டும், பொங்கும் நாளில் பூக்களாய் பூக்கட்டும், பொங்கிடும் பொங்கலாய் பாதைகள் திறக்கட்டும், பொங்கும் தமிழால் பொலிவாய் வளரட்டுமே. நீங்கள் அனைவரும் பொங்கும் பொங்கலாய் அனைவரும் பொலிவாக வளர்ந்து மகிழுடன் அனைவருடனும் பகிர்ந்து அன்பையும் அரணையும் வளர்த்து சிறப்புடன் வாழ்க என்று வாழ்த்தி மகிழும் பாவலர் பத்ரிஷா பிரான்சிலிருந்து. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. சிறப்பம்மா, சிறப்பான ஒரு உரை. உங்கள் உள்ளத்திலே இருந்ததை எல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்தீர்கள். உங்க அப்பா காசு பணத்தை அள்ளி கொடுத்தா சொன்னீங்க. நீங்க உங்க வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தீங்க. அப்பா அம்மாவை பற்றி அழகாக சொன்னீர்கள். அதை தொடர்ந்து உங்க அப்பா செய்த தர்மத்தை பற்றி, அவருடைய பணிகளை பற்றி எல்லாம் சொன்னீர்கள். நான் கூட உங்க அப்பா புகைப்படம் பார்த்திருக்கேன். பார்க்கறதுக்கு சிவாஜி கணேசன் மாதிரி தான் இருப்பார். உண்மையிலே சிவாஜி கணேசன் மாதிரி தான் இருப்பார். அவர் பார்க்கறதுக்கு கம்பீரமான தோற்றம், அந்த உருவம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். நான் அதை பார்த்திருக்கிறேன். சிறப்பான ஒரு பாண்டிச்சேரியில பிறந்து இன்றைக்கு அவங்க அழகா சொன்னாங்க. அது சரியா சொல்லல. அந்த பட்ரிசியா அப்படின்றது பேட்ரியாட்னு சொல்லுவாங்கல்ல. தமிழ் பற்று, தமிழ் பற்ற, மொழி பற்று, நாட்டு பற்று, பற்று. அந்த பற்று தான் பேட்ரியாட்டிக்ன்றது அந்த சொல்லுக்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்த பற்று என்பதுதான். இந்த பற்று தான் பட்ரிசியா, பேட்ரியாட். இந்த பேட்ரியாட்ல இருந்தா உங்களுக்கு பேரு பட்ரிசியா என்று வைத்திருக்கிறார்கள். பேட்ரிசியா என்றால் நாட்டுப்பற்று மிக்கவள், தன் நாட்டின் மீது பற்று கொண்டவள், அல்லது சமூகத்தின் மீது அல்லது மொழியின் மீது இப்படி பற்று கொண்டவர் என்று ஒரு பெயரை, அழகான பெயரை அம்மையாருக்கு கூட்டி இருக்கிறார்கள். சிறப்பு அம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு அருமையான உரை கொடுத்தீர்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றக்கூடிய திருமதி பவானி அம்மையார் அவர்களுக்கு. அருமையம்மா, அருமையான ஒரு வாழ்த்துரை வழங்கினீர்கள். புத்தம் புது மலராய் புன்னகை அரசியாய் சங்கத்தமிழில் பூத்த மலர் பூ என்று சொன்னீர்கள். நிச்சயமாக
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தான் நம்ம எல்லாரையும் வந்து வழி நடத்தி ஒரு அரவணைக்கும் ஒரு பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்தில் பூத்த ஒரு மலர். அந்த மலர் உங்களை மாதிரி தான் நாங்களும் அந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் ஐயாவை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். மிக சிறப்பான ஒரு வாழ்த்துரை வழங்கினீர்கள். அதாவது எந்த நாட்டுக்கு சென்றாலும் சொந்த நாட்டை நான் மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? உண்மையிலே தான். இன்னும் ஒரு பாடல் கூட இருக்கு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊருக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா நாட்டுக்குமே நான் சென்றிருக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து என்னுடைய பிறந்த ஊரான அந்த பாண்டிச்சேரி அந்த அந்த நாட்டை வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ரொம்ப சிறப்பு. அதுதாம்மா நம்மளுடைய தாய்நாட்டு பற்று, தமிழ் மீது இருக்கிற நம்ம கொண்டிருக்கிற அந்த பற்று தான். எங்க சென்றாலும் நம்ம ஊரு அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு நம்ம ஊர் ஆளுங்களை கண்டாவே வந்து ஒரு மகிழ்ச்சி வந்துரும் இல்லைங்களா? இந்த மாதிரி ம். அழகா நம்ம ஊருக்கு அந்த பெருமையை சொன்னீங்க. அதே போல தங்களுடைய அப்பாவினுடைய அந்த கொடை வள்ளல சொன்னீங்க. அம்மாவனுடைய அறச்செயல சொன்னீங்க. அதுபோல தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான அறச்செயல்களை சொல்லி, அதுல ஒரு கால்வாசியாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உங்களுடைய எண்ணம் ஈடேற வேண்டும். உங்களுடைய சிறப்பான செயல் மென்மேலும் வளர வேண்டும். அதேபோல அழகான ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இணையாலும் கவிதைகள். மேலும் நீங்கள் தமிழ் பணியை செய்ய வேண்டும். இன்னும் பல கவிதைகள் எழுத வேண்டும் என்று சொல்லி, நீங்களும் எங்களுக்கு அழகான ஒரு பொங்கல் வாழ்த்தை சொன்னீர்கள். தங்கம் போல தமிழில் சிறந்திட வேண்டும். பொங்கல் போல பொங்கிட வேண்டும் அனைவருடைய வாழ்வும் அப்படின்னு சொல்லி பொங்கல் வாழ்த்தை மிக சிறப்பாக சொன்னீங்க. உங்களுக்கும் நாங்க பொங்கல் வாழ்த்து கூறிக்கொள்கின்றோம். அழகான வாழ்த்துரை வழங்கிய தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம் அம்மா. மிகச் சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றிம்மா, மகிழ்ச்சிம்மா. அடுத்து நம்மளையே அருமையானதொரு வாழ்த்துறை வழங்கிய பத்திரிசி அம்மையாருக்கு முடியும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கவியரங்கம் தொடர்கிறது. அழையுங்களம்மா. அடுத்து நம்முடைய கவியரங்கில் கவி பாட இணைந்திருக்கின்றார் மாசித்துறை ஐயா அவர்கள். மிகச்சிறந்த ஒரு கவிஞர். மாசில்லாத கவிதையை நமக்கு அள்ளி கொடுக்கும் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா தங்களுடைய கவிதைகளை தாருங்கள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை தொழுது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி, பவானி அம்மா அவர்களையும் வணங்கி, எனது கவி ஆளுமைகளையும் வரவேற்று வணங்கி என் கவிதைக்குள் செல்கிறேன். வள்ளுவம் வணங்கு. உலகின் உயரிய உலகப் பொதுமறையை உள்ளன்போடு உள்படி உய்விப்போம். உலகின் உயரிய உலகப் பொதுமறையை உள்ளன்போடு உள்படி உய்விப்போம். நூலுக்கும் நூலாசிரியருக்கும் அதிக பெயர் கொண்ட நுண்மான் நுழைப்புலத்தால் நுவலும் நான்மறையை வணங்குவோம். நூலுக்கும் நூல் ஆசிரியருக்கும் அதிக பெயர் கொண்ட நுண்மான் நுழைப்புலத்தால் நூலகம் நுவலும் நன்மறையை வணங்கிடுவோம். மாந்தர்களை மாநெறி வழிக்கு வகுத்து செல்லும் மதிபுலம் நிறைந்த வான்மறை நூலை வணங்கிடுவோம். மாந்தர்களை மாநெறி வழிக்கு வகுத்து செல்லும் மதிபுலம் நிறைந்த வான்மறை நூலை வணங்கிடுவோம். இயற்கை இன்ப இல்வாழ்வு இனிதாக உள்ள இனிமை மிகுந்த இல்லறை வியலை போற்றிடுவோம். இயற்கை இன்ப இல்வாழ்வு இனிதாக உள்ள இனிமை மிகுந்த இல்லறை வியலை போற்றிடுவோம். அறமர கண்ட நெறிமா நவயம் போல் அறச்செயல்களை அள்ளித்தரும் அறத்துப்பாலை அணுகிடுவோம். அறமர கண்ட நெறிமா நவயம் போல் அறச்செயல்களை அள்ளித்தரும் அறத்துப்பாலை அணுகிடுவோம். எல்லா பணுவல்களும் இப்பாலில் உண்டென்று பொய்யா மொழியாரின் பொய்மொழியை புகழ்ந்திடுவோம். எல்லா பணுவல்களும் இப்பாலில் உண்டென்று பொய்யா மொழியாரின் பொய்மொழியை புகழ்ந்திடுவோம். பால்முறை பகுத்து புகழ்ச்சியை புகழும் பல்லோர் பாமாலை சூட்டிய வாயுரையை வசைபாடிடுவோம். பால்முறை பகுத்து புகழ்ச்சியை புகழும் பல்லோர் பாமாலை சூட்டிய வாயுரையை வசைபாடிடுவோம். உலகப் பெருஞ்சான்றோர்கள் உயர்த்தும் உத்தர வேதத்தை உள்ளம் உவந்து புதுநெறி வடித்து முகிழ்த்திடுவோம். உலகப் பெருஞ்சான்றோர்கள் உயர்த்தும் உத்தர வேதத்தை உள்ளம் உவந்து முதுநெறி வடித்து முகிழ்த்திடுவோம். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் என்று
மண்ணிலே விண்ணை வியந்த வள்ளுவத்தை வணங்கிடுவோம். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் என்று மண்ணிலே விண்ணை வியந்த வள்ளுவத்தை வணங்கிடுவோம். அறம் சார்ந்த சமுதாயத்தை அழகு நெறிப்படுத்திய தெய்வ புலவரின் தேசிய நூலான தெய்வ நூலை தியானிப்போம். அறம் சார்ந்த சமுதாயத்தை அழகு நெறிப்படுத்திய தெய்வ புலவரின் தேசிய நூலான தெய்வ நூலை தியானிப்போம். வாழும் மாந்தர்களுக்காக படித்தெடுத்த வள்ளுவத்தால் வாழ்வியல் பயன்பாட்டை உட்கொள்வோம். வாழும் மாந்தர்களுக்காக வடிவெடுத்த வள்ளுவத்தால் வாழ்வியல் பயன்பாட்டை உட்கொண்டிடுவோம். உயர் குணங்களை உறக்கச் சொல்லும் முதுமொழியை முதற் பாவலரின் முப்பிரிவிலும் முகிழ்த்தெடுப்போம். உயர் குணங்களை உறக்கச் சொல்லும் முதுமொழியை முதற் பாவலரின் முப்பாலிலும் முகிழ்த்தெடுப்போம். பல்லுயிர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் போல பல நாளும் இவ்வள்ளுவத்தை வணங்கி மகிழ்ந்திடுவோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் போல பல நாளும் இவ்வள்ளுவத்தை வணங்கி மகிழ்ந்திடுவோம். எக்காலத்தும் எஞ்ஞான்றும் எந்நிலையிலும் எடுத்து படித்திட்டால் ஏற்றமுடன் உயர்ந்திட வள்ளுவம் வணங்குவோம். எக்காலத்தும் எஞ்ஞான்றும் எந்நிலையிலும் ஏற்றத்துடன் எடுத்து படித்திட்டால் ஏற்றமுடன் உயர்ந்திட வள்ளுவம் வணங்குவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான வரிகளை தந்தீர்கள். ஒவ்வொரு வரிகளுமே முத்தாக இருந்தது. அதாவது வள்ளுவரை போற்ற வேண்டும், வள்ளுவர் திருக்குறளை வணங்க வேண்டும், உலக பொதுமறையாம் வள்ளுவம் உள்ளன்போடு வணங்க வேண்டும், அந்த நூலுக்கும் சரி நூல் ஆசிரியரையும் சரி நாம் வணங்குதல் வேண்டும் என்றும், அரிய மறையாம் அந்த நுண்புலத்தால் நுழைந்த அந்த வள்ளுவத்தை நாம் வணங்க வேண்டும் என்றும், இனிமை மிகுந்த இந்த இனிய திருக்குறளை போற்ற வேண்டும், அறமர கண்ட அறத்துப்பாலை வேண்டும் என்றும், இனிமை தந்த இல்லறவியலை வணங்க வேண்டும் என்றும், எல்லா பண்புகளும் கொண்ட அந்த முப்பால்கள், அதாவது அந்த 1330 குறட்பாக்களில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. அத்தகைய கருத்துக்கள் கொண்ட திருக்குறளை வணங்க வேண்டும். திருக்குறளை தந்த அந்த வள்ளுவரை வணங்க வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ் என தந்த அந்த வள்ளுவனின் புகழை போட வேண்டும் என்றும், மண்ணில் தந்த வள்ளுவத்தை வணங்கினால் அறம் சார்ந்த அந்த கருத்தை அள்ளி தந்த வள்ளுவரை வணங்க வேண்டும் என்று அள்ளி வழங்கிய கவிதை சிறப்பாக இருந்தது. தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஐயா. மிகச் சிறப்பான கவி வரிகள். வாழ்த்துக்கள். வள்ளுவத்தை போற்றி அருமையான ஒரு கவிதை கொடுத்தீர்கள். அவற்றிலே சில கருத்துக்கள், சில வரிகள் எனக்கு குற்றம் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட, பொதுவாக உங்களுடைய கவிதையுடைய நோக்கம் வள்ளுவத்தை போற்றுவதாகவும் வள்ளுவத்தை சிறப்பிப்பதாகவும் இருக்கு. இதுல என்ன ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்ன கேட்டீங்கன்னா, திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்றோம். நாம சொல்லல, உலகத்திற்கு மற்ற நாடுகள்லாம் இருக்கவங்க எல்லாம் கூட சொல்றாங்க. இது உலகத்துக்கான ஒரு பொதுமறையை வகுத்து கொடுத்திருக்கிறார் வள்ளுவர்னு சொல்லி பல்வேறு நாட்டிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மொழியியல் அறிஞர்கள், இலக்கிய அறிஞர்கள் எல்லாம் திருக்குறளை உலக பொதுமறை என்று அவங்க அறிவிக்க, நாம சொல்றல, அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயா சொல்ற தேசிய நூல் என்று சொன்னாரு. ஆனால் உலகமே பொதுமறையாக ஏற்றுக்கொண்ட ஒரு நூலை, அந்த நூல் எந்த ஊரில் தோன்றியதோ, எந்த நாட்டில் தோன்றியதோ, அந்த நாட்டில் அது தேசிய நூலாக இல்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. உலகத்துல எத்தனையோ நாடு இருக்கு, அங்கெல்லாம் பாராட்டாத இத. இப்ப கூட ஜெர்மன் நாட்டுல ஒரு சிலை தொடங்கி, அந்த சிலையினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மன் நாட்டுல ஒரு ஐரோப்பியரால் வடிவமைக்கப்பட்ட சிலை, நாம உருவாக்கின சிலை கிடையாது. அவங்களே அந்த சிலையை செதுக்கி அவங்களே அதை வச்சிருக்காங்க. அத்தகைய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சிலை அமைத்திருக்கிறார்கள். இங்கிலாந்தில இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறது, கனடாவிலே வள்ளுவர் வீதி என்று ஒரு தெரு இருக்கிறது. இப்படி பல ஊர்களிலே கிட்டத்தட்ட ஒரு 70-80 நாடுகளிலே வள்ளுவருக்கு சிலை இருக்கிறது. பிரான்ஸ்லயும் இருக்குது ஐயா. பிரான்ஸ்ல 2 இடத்தில் இருக்கிறது. பிரான்ஸ் 2 இடத்தில் இருக்கிறது. 2 இடத்திலே வள்ளுவருக்கு சிலை இருக்கிறது. பிரான்ஸ் அருமையாக சொன்னார். இப்படி பல நாடுகளிலே வள்ளுவரை போற்றுகிற நேரத்திலே அந்தந்த நாடுகளுடைய அரசனுடைய
30 எல்லாம் அங்க அந்த ஒரு வெளிநாட்டு கவிஞருக்கான சிலையை, புலவருக்கான சிலையை வைக்க முடியாது. அப்ப அந்த நாட்டு அரசு அந்த நூலை பற்றி அறிந்து, அவருடைய செய்திகளை அறிந்து, இது வைக்கலாம், இது உலகத்திற்கு ஏற்றதுதான், இது அந்த நாட்டு புலவராக இருந்தாலும் சொல்ல, இந்த நாட்டு மக்களுக்கும் இது ஒத்ததுதான் என்று ஏற்றுக்கொண்டதால்தான் அந்த உலக பொதுமறை சொல்றோம். ஆனா உள்ளூர்ல பாத்தீங்கன்னா அது தேசிய நூலா ஆக்கல். அது ஆக்குவதற்காக போராட்டங்கள் நடத்துகிறோம். நாம கூட மனுக்கள் அனுப்பி இருக்கிறோம். சில பேர் டெல்லியிலேயே சென்று போராடி இருக்கிறார்கள். இங்கே சென்னையிலே சமீபத்தில் கூட ஒரு போராட்டம் நானும் கூட கலந்து கொண்டேன். வள்ளுவர் கோட்டத்தின் அருகிலே ஒரு போராட்டம் நடந்தது. பிறகு ராஜாஜி ஹால் முன்னாடி ராஜாஜி மண்டபம் ஒரு அலுவலகம் இருக்கு, அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்தது. இங்கே பாஸ்போர்ட் அலுவலகம் இருக்குது, அங்கே நடந்தது போராட்டம். இப்படி பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் காதுகளிலே யாரும் வள்ளுவத்தை தேசிய நூலாக்குவதை விட வள்ளுவருக்கு சாயம் பூசுவதிலே அக்கறை செலுத்துகிறார். வள்ளுவருக்கு என்ன உடை போட்டுக்கலாம், அவர் விபூதி வச்சிருந்தாரா, அவர் நாமம் போட்டிருந்தாரா, அவர் காவி உடை கட்டிட்டு இருந்தாரா, அவர் காகி துணிக்கு போட்டு இருந்தாரா, இப்படிதான் சிந்திக்கிறாங்களே தவிர அந்த வள்ளுவத்தை ஏற்று அதை ஒரு தேசிய நூலாக அறிவிக்கவில்லை என்கிற வருத்தம் தமிழர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு பாரத பிரதமர் பல இடங்களில் திருக்குறளை சொல்லுகிறார். அன்றைக்கு கூட ஒரு திருக்குறள், அவருடைய குஜராத்தி மொழி அறிந்தவர், அவருக்கு தமிழ் அந்த அளவுக்கு சிறப்பாக வராது என்றாலும் கூட யா காவார் ஆயினும் அப்படின்னு சொல்றார், முயற்சி பண்றார். அதை ஹிந்தியிலோ அல்லது குஜராத்திலோ அல்லது ஆங்கிலத்திலோ எழுதி வைத்துக் கொண்டு அதை மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டு அந்த 7 சொற்களை மனப்பாடம் செய்து சொல்லுகிறார். உண்மையிலே அவர் எனக்கு மிகவும் பிடித்த செய்தியாக இருந்தது. ஆனால் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கவில்லை. நாம் கூட பாராளுமன்ற கட்டிடத்துக்குள் ஒரு வள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். அதற்காக நாங்கள் சிலையை செய்து கொண்டு வந்து தருகிறோம், நீங்கள் திறந்து வையுங்கள் என்று இப்போது இருக்கிற இந்த பாரத பிரதமரிடம் ஒரு 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வேண்டுகோளை வைத்தோம். ஆனால் அதை அவர்கள் செவிமடுக்கவில்லை, அது செயல்படுத்தவில்லை. ஆனாலும் பாராளுமன்ற கட்டிடத்திலே வள்ளுவர் படத்தை வைத்ததாக ஒரு செய்தி அறிந்து மிகவும் மகிழ்ச்சி விட்டேன். அது உண்மையா பொய்யா என்று கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பார்லிமெண்ட்டுக்குள்ள போந்துக்கிட்டேன். இதுக்காக வேணும் ஒரு முறை ஒரு பாராளுமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்று அங்கே சென்று ஐயன் வள்ளுவன் படம் இருக்கிறார் என்று பார்த்துவிட்டு வந்து விடுவேன். மறுநாளே கூட அந்த பதவியை தொடர்ந்துடலாம். ஏன்னா அது உள்ள போனா அது எம்பியா இருக்கும், பாராளுமன்ற உறுப்பினராக அதுக்கு வெற்றி பெறணும், ஒரு தொழில்நுட்ப வெற்றி பெறணும். பார்ப்போம், காலம் காட்டுகிற வழி என்னவோ அதன்படி செய்வோம். அல்லது நமக்கான ஒருவர் அங்கே செல்வார், அவரிடம் கேட்டு சொல்லுவோம். சொல்லி அருமையான கவிதை கொடுத்தார்கள். தொடர்ந்து கவிதை வழங்க கவிஞர்கள் காத்திருக்கிறார்கள். இதுவே அதிக நேரம் பேசி இருக்கிறேன். அவர் கவிதை மொழி நேரத்தை விட பேசி நேரம் அதிகமாக இருக்கிறது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன், திருப்பி வருகிறேன். ரொம்ப வேலை இருக்கிறது, வருகிறேன். அனைவருக்கும் மகிழ்ச்சியோட வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். இந்த வருடம் முதல் நாள் அன்றுக்கு வெள்ளக்காரர்கள் எல்லாருமே சேர்ந்து திருக்குறள் படித்தோம் என்று அது போட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன். அனைவரும் திருக்குறளை 3 மொழியில் படித்தார்கள் என்று பெருமையுடன் சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி ஐயா. அடுத்த கவிஞர் அழைங்க. அடுத்து கனவு ஆசிரியர் கயல்விழி. கயல் என்றாலே மீன், மீன் போன்ற விழியுடையால் கயல்விழி தங்களுடைய மென்மையான குரலினால் நம்மை மகிழ்விக்க வருகின்றார் கவிதையை. வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். கயல்விழி அம்மா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம் அம்மா. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தைமகளே வருக. தமிழ் பொங்கல் நன்னாளில் தைமகளே வருக. இல்லமெல்லாம் மங்களம் பொங்கிட இல்லமெல்லாம் மங்களம் பொங்கிட தைமகளே வருக. கனவுகள் எல்லாம் நனவுகளாக
தைமகளே வருக. கருத்தினில் இனிமை சேர்க்க தமிழ் கொண்டு வருக. உள்ளத்தில் அன்பு பெருக தைமகளே வருக. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமாய் தரணி சிறக்க தைமகளே வருக. கழனிகள் எல்லாம் நிறைந்து கொழிக்க தைமகளே வருக. வீடு நிறையவும் நெல்மணிகள் குவித்து மகிழவும் தைமகளே வருக. உழைத்த உழைப்பெல்லாம் உயர்வுகள் தந்திட தைமகளே வருக. காளையரெல்லாம் புது விடியல் காண தைமகளே வருக. கன்னியரெல்லாம் மனம் கவரும் வாழ்க்கை பெற தைமகளே வருக. குழந்தைகள் குதூகலித்திட தைமகளே வருக. எங்கும் எதிலும் நிறைவு பெற்றிட தைமகளே வருக. யாவரும் வளங்களுடன் நலன்கள் யாவும் பெற்றிட தைமகளே வருக. இஞ்சியும் மஞ்சளும் இனிதே சேர்த்து பச்சரிசியுடன் பாலும் சேர்த்து பொங்கலோ பொங்கல் என புதுப்பானையில் பொங்கி வழிந்திட உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்து மாடுகளும் ஆடுகளும் கூட எம் வீட்டு அங்கமென ஏற்பூட்டும் உழவன் மனம் குளிர்ந்து கொண்டாடிட மண்ணெல்லாம் செழித்து நிறைந்திட மனசெல்லாம் பூத்து குலுங்கிட தமிழர் திருநாளில் செங்கரும்பாய் இனிப்பும் கூடிட பாலும் நெய்யும் பாகும் பருப்புமாய் தமிழ் கூறி வாழ்த்திட தைமகளே வருக. ஞாலமெல்லாம் ஆளும் தமிழ் மகளே எங்கள் தைமகளே பைந்தமிழ் தைமகளே வருக வருக. உலக பொதுமறை தந்த திருவள்ளுவரை நினைந்து உலகம் உய்ய ஈரடியில் உலகளக்கும் குரல் தந்த தமிழன்னை ஈன்றெடுத்த சுரவம் மகளே சிறந்த தைமகளே வருக வருக. உள்ளம் உவகை பொங்க உன்னை வரவேற்கிறோம் தமிழமுதம் தருக தருக. நன்றி அம்மா. அருமை அருமை அம்மா. அருமையான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். தைமகளை வரவேற்று, அதாவது இல்லமெல்லாம் இனிமை பொங்கிட வேண்டும் என்றும், கனவெல்லாம் யார் யார் என்னென்ன கனவு காண்கிறாளோ அத்தகைய கனவுகள் எல்லாம் நினைவாக வேண்டும் என்றும், உள்ளத்தில் மகிழ்வு பொங்க வேண்டும், அதனால் தங்கமாய் தரணியெல்லாம் செழிக்க தைமகளே வாருங்கள் என்றும், வீடு நிறைய நெல்மணிகள் நிறைய வேண்டும், உழவு தொழிலை போற்ற வேண்டும், அந்த காளையரும் சரி கன்னியரும் சரி புது வாழ்வு பெற வேண்டும், எங்கும் எதிலும் எல்லோரும் நிறைவாய் வாழ்ந்திட வேண்டும். அந்த இஞ்சி மஞ்சளோடு அந்த புது பானையில பச்சரிசி சர்க்கரை எல்லாம் சேர்த்து பொங்கலிட்டு மனம் குளிர தங்களை வாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தைமகளே வருக அப்படின்னு சொல்லி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று மிக சிறப்பான வரிகளோடு அந்த தைமகளை வரவேற்றீர்கள் அம்மா. மிக சிறப்பாக இருந்தது. தங்களுடைய கவி வரிகள் அனைத்தும் முத்தாய்ப்பாக இருந்தது. தங்களுக்கு மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தங்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் அம்மா. நன்றி அம்மா. தைமகளே வருக என்று கவிதை கொடுத்த கவி தைமகளே வருக. தைமகளே வருக என்று கவிதை கொடுத்த கவிதை மகளே வருக என்று வரவேற்கிறோம். அம்மா சொன்னாங்க கயல் விழினா மீன் போன்ற விழிகள்னு சொன்னாங்க. கயல்னா மீன், உண்மைதான். எங்க வீட்டாண்ட மீனா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருது. எங்க அம்மா கயல் விழினாலதான் மாசத்துக்கு ஒரு நாள் தான் வர்றாங்க. எங்க வீட்டாண்ட மீன் விற்பனை பண்றாங்களா மீன், அது மாசத்துக்கு ஒரு நாள் தான் வருது. அம்மா கயல் விழி பாத்தீங்கன்னா இவங்க மாசத்துக்கு ஒரு நாள் தான் கவிதை சொல்றதுக்கு வர்றாங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அவர் மீன் விழி கொண்டாரோ இல்லையோ, கவிதையிலே மான்மொழி கொண்டார். துள்ளி வரும் கவிதையை அள்ளி கொடுத்த கவிஞர் இவர். திருச்சியிலே வாழ்ந்து கொண்டு புதுக்கோட்டையிலே பணியாற்றி கொண்டு, திருச்சியிலே வாழ்ந்து கொண்டு புதுக்கோட்டையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கோட்டை இவர். உண்மையிலேயே அற்புதமான கவிதை கொடுத்தார். சிறப்பான செயலை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் கனவு ஆசிரியர் விருது பெற்றிருக்கிறார். எண்ணற்ற தமிழ் பணிகளை ஆற்றி வருகிறார். பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பான பல செயல்பாடுகளை செய்து வருகிறார். அந்த வகையிலே இவருடைய வாழ்க்கை குறிப்பு சீர்மிகு ஆசிரியர் என்ற
சிறுமிகு ஆசிரியர்கள் என்ற நூலிலே இவருடைய வாழ்க்கை குறிப்பும் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50 ஆசிரியர் பெருமக்களிலே இவருடைய பெயரும் அதில் இடம்பெற்று இருப்பது ஒரு சிறப்பு செய்தியாக இந்த நேரத்தை நாம் சொல்லியாக வேண்டும். தைமகளே வருக, தைமகளே வருக என்று இவர் சொல்லிய போது எனக்கு ஒரு சொற்று நினைவுக்கு வந்தது. திடீர்னு ஒரு நகை கடைக்காரன் பண்ணா தங்க மகள் சேமிப்பு திட்டம்னு ஒண்ணு அறிவிச்சான். மாசம் 1000 ரூபாய் கட்டணும். ஒரு வருஷம் தொடர்ந்து கட்டினா 12,000 ரூபாய் வரும். உங்களுக்கு அதெல்லாம் போட்டு நகை கொடுப்போம்னு சொன்னான். இந்த அம்மா தைமகள் வருக, தைமகள் வருகன்னு சொல்ல, அவ தங்க மகள் சொல்ல, இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஒரு புதுசா ஒரு சிந்தனை வந்தது. மாதந்தோறும் கவிஞர்கள் ஒரு கவிதையை கொடுக்க வேண்டும். அதை தொகுத்து அடுத்த தை மாதத்திலே தங்கமகள் திட்டம் போல தைமகள் திட்டம் என்று அறிவித்து அந்த நூலை நூலாக்கி வழங்க வேண்டும். மாதத்திற்கு ஒரு கவிதை, 12 கவிதை, 12 கவிதையோடு அவர்களுக்கு தருகிற வட்டியாக ஒரு பக்கம் வாழ்க்கை குறிப்பை போட்டு ஒரு கவிஞருக்கு 12 பக்கம் என்று 10 கவிஞரோ 15 கவிஞரோ இணைத்து ஒரு நூலாக்கம் செய்து வெளியிட வேண்டும். இந்த தைமகளும் அந்த தங்க மகளும் சேர்ந்த உடனே எனக்கு ஒரு கவிதை மகள் பிறந்தால், ஒரு நூல் மகள் பிறந்தால், இதான் எனக்கு சிந்தனை. அருமையான கவிதை கொடுத்தார்கள். இந்த தமிழர்களுடைய போற்றக்கூடிய செயல்பாடுகள்லாம் சொன்னாங்க. இப்ப கயல்விழி அம்மா கிட்ட கேட்டு அவங்க முகவரி சொல்லுங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊர் பேர், அவங்க பேர் சொல்லுவாங்க, அவங்க வீட்டு எண் சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க தெரு பேர் சொல்லுவாங்க, அவங்க ஊர் பேர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த அஞ்சலகமோ அந்த அஞ்சலகம் பேரை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தாலுக்கா பேர் சொல்லி, அதுக்கப்புறம் மாவட்டத்தோட பேரை சொல்லுவாங்க. சில பேர் பின்கோடு எண்ணும் கொடுப்பாங்க, அஞ்சல் குறியீட்டு எண்ணையும் கொடுப்பாங்க. இப்படி நாம் நம்முடைய முகவரி சொல்ல வேண்டும் என்றால் 5 அல்லது 6 வரிகள் பயன்படுத்தியாக வேண்டும், இல்லைங்களா? ஆனா 10 கோடி தமிழுக்கும் ஒற்றை முகவரியை ஒருத்தன் கொடுத்துருக்கான். ஒற்றை முகவரி, எல்லாருக்கும் இதாண்டா அட்ரஸ், உங்க அத்தனை பேருக்கு இதாண்டா முகவரின்னு ஒருத்த கொடுத்துட்டு போயிருக்கான். நீங்க உங்க உங்க தனிப்பட்ட முகவரியை சொல்ல உங்களுக்கு 6 வரி தேவை. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு, உலகத்திற்கு, தமிழகத்து அத்தனைக்கும், ஏன் உலக மாந்தர் அத்தனை பேருக்கும் ஒற்றை முகவரி கொடுத்திருக்கிறார். அந்த முகவரியின் பெயர் திருக்குறள். 2 வரியில் நமக்கான முகவரியை கொடுத்திருக்கிறார். 2 வரிகளில் தமிழனுக்கான முகவரியை கொடுத்தவன் ஐயன் வள்ளுவன். அந்த வள்ளுவர் திருநாள் வருகிற 15ஆம் தேதி, நாளை மறுநாள் வருகிறது. அந்த நாளிலே நாம் வள்ளுவரை வணங்குவோம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலே இங்கிருக்கும் கவிஞர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி, உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி, கவிதையிலும் தமிழிலும் ஆர்வமுள்ளவர்களுக்கெல்லாம் சொல்லி, அவர்களை எல்லாம் அவர்கள் வீட்டிலே திருவள்ளுவர் திருவுருவ படத்தை வைத்து வணங்க செய்தல் வேண்டும். இதை ஒரு கருத்தாக கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு 20 பேருக்கு இந்த செய்தி நம்முடைய அமைப்பு புராணத்திலே வெளியாகி இருக்கிறது. அதை நீங்கள் படித்து அதை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்பி அவர்கள் அந்த வைத்து வணங்கி, அதை வணங்கி ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்பினால் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கும். ஒன்று வள்ளுவர் படத்தை வைத்து வணங்க வேண்டும், அல்லது திருக்குறள் புத்தகத்தை வைத்து வணங்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் வீட்டிற்கு அருகாமையிலே வள்ளுவர் சிலை இருந்தால் அங்கு சென்று நின்று வணங்க வேண்டும். யாராவது கேட்பாங்க, என்னத்துக்கு பாத்தீங்க வந்து கும்பிடுற, என்ன பிள்ளையாராப்பா, என்னப்பா சாமியாப்பா? ஆமாங்க, இவர் தாங்க சாமி, எங்க தமிழ் குலத்தின் சாமி இவர் தான் என்று சொல்ல வேண்டும். உங்களை பார்த்து 10 பேர் வணங்க வேண்டும், நீங்கள் 10 பேருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து, தைத்திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2056 தைத்திங்கள் 2ஆம் நாள் ஆங்கில கணக்கிலே 15/1/2025 அன்று காலை 6 மணி முதல்
நீங்கள் உங்கள் வீட்டிலே வள்ளுவர் படத்தை உங்கள் வீட்டின் வெளியிலே ஒரு இருக்கை போட்டு அதிலே வைத்து வணங்கிவிட்டால் மற்றவர்களும் வந்து வணங்குவார்கள், மற்றவர்கள் பார்ப்பார்கள். அப்பதான் தெரியும் எல்லாரும். இன்னைக்கு திருவள்ளுவருக்கு பிறந்தநாள் தெரியும், ரொம்ப பேர் தெரியாது. திருவள்ளுவர் பிறந்தநாள் இல்ல திருவள்ளுவர் திருநாள் இன்றைக்கு கொண்டாடப்படி தெரியாது. எல்லாம் மாட்டுப் பொங்கல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மாட்டுப் பொங்கல் அவ்வளவுதான், அதுக்கு மேல தெரியாது. எனவே செய்ய வேண்டும். அல்லது வாய்ப்பில்லாதவர்கள் வீட்டிலே வைத்து வணங்க வேண்டும். வீட்டிலே படம் இருந்தால் வணங்குங்கள். இல்லை என்றால் உங்கள் வீட்டு குழந்தைக்கு திருவள்ளுவர் போல உடை உடுத்தி அதை புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள். அந்த குழந்தைகளை ஒரு திருக்குறளை சொல்ல சொல்லி அதை புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள். அதை காணொலி செய்து அனுப்புங்கள். அல்லது ஒரு திருக்குறள் புத்தகத்தை எடுத்து வைத்து அதிலே வள்ளுவர் படம் இருக்கும், திருக்குறளும் இருக்கும். வள்ளுவர் என்ன வள்ளுவர், திருக்குறள் தான் வணங்குறோம். திருக்குறள் வணக்கம் தான். நம்ம ஒரு நபர் பேரை சொல்றோம், அதை வணங்கி புகைப்படம் எடுத்து அனுப்பி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் 5 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆண்டிலே நிறைய பேர் வர வேண்டும். ஒவ்வொருவரும் 10 பேர் 20 பேருக்கு எடுத்து சொல்லி நிறைய பேர் அதை இணைக்க வேண்டும். அவர்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்ட வேண்டும். இப்படிப்பட்ட செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் சிறப்பாக, அவர் திருவள்ளுவரை சேர்ந்தவர். திருவள்ளூரிலே இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர் இன்னும் கவிதையை வழங்கவில்லை என்று நினைக்கிறேன். அவர் தனது கவிதையை வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் பாசச்சுடர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களாம் தமிழாலேயே தன்னை இணைத்துக் கொண்ட பெருமை கொண்டவராம் அத்தகைய ஐயா அவர்களை நம்மிடையே இப்பொழுது கவிதை வழங்க வந்திருக்கின்றார். ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள் ஐயா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். ஒரு தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய கவிதையை வழங்குகிறேன். இந்த கவியரங்கத்தை கவிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி பவானி அம்மையாரை வணங்கி, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்தனை கவிஞர் பெருமக்களை வணங்கி, டான்ஸ் என்று வருகை புரிந்து சிறப்பாளராக வருகை புரிந்த அம்மையார் பத்ரிசியா பாப்பையார் அவர்களையும் வணங்கி என்னுடைய கவிதையை வழங்குகிறேன். தமிழர் திருநாள் வாழ்த்து. மார்கழி முடிந்து தைமகள் வந்திட, மார்கழி முடிந்து தைமகள் வந்திட, மகிழ்ச்சியில் உழவர்கள் மனமெல்லாம் பொங்கிட, ஊர் தேடி எங்கள் உறவெல்லாம் கண்டிட, உலகினில் தமிழரின் மரபுகள் வென்றிட, ஏர் பிடித்தவர்கள் இன்பமும் கொண்டிட, எம் தமிழ் அரசினி இந்நிலம் வென்றிட, ஈரடி குரல் வழி இப்புவி ஏற்றிட, இனி என்ன வெற்றிதான், இனி என்ன வெற்றிதான் நம் கலை போற்றிட என்று கூறி கவிதைக்குள் வருகிறேன். இது ஒரு பாடல் என்றாலும் நான் வாசித்து வருகிறேன். தந்தான் ஓலைச்சுவடி மக்கி போகுந்தான், தமிழ் பாலை சுவைக்க சொக்கி போகுந்தான். தந்தான் ஓலைச்சுவடி மக்கி போகுந்தான், தமிழ் பாலை சுவைக்க சொக்கி போகுந்தான். இந்த ஞாலத்திலும் தமிழ் போல மொழி வேறேது, தமிழ் போல மொழி வேறேது. தந்தான் ஓலைச்சுவடி மக்கி போகுந்தான், தமிழ் பாலை சுவைக்க சொக்கி போகுந்தான். முப்பால் படித்தவர் மூளை கெடாது, முப்பால் படித்தவர் மூளை கெடாது, அப்பால் வாழ்வில் அழிவும் வராது. முப்பால் படித்தவர் மூளை கெடாது, அப்பால் வாழ்வில் அழிவும் வராது. நாலடி படி நட நல்வழி கிடைக்கும், ஏழாதிருப்பினும் எழுந்திடவை. நாலடி படி நட நல்வழி கிடைக்கும், ஏழாதிருப்பினும் எழுந்திட வைக்கும். ஏழாதிருப்பினும் எழுந்திட வைக்கும். தந்தான் ஓலைச்சுவடி மக்கி போகுந்தான், தமிழ் பாலை சுவைக்க சொத்தி போகுந்தான். 8 தொகையினில் வாழ்வியல் இருக்கு, 8 தொகையினில் வாழ்வியல் இருக்கு. 10 பாட்டெனில் பண்பாடு ஒழுக்கு, 10 பாட்டெனில் பண்பாடு ஒழுக்கு. கட்டுக்கதைகளின் கயமையை ஒதுக்கு, கட்டுக்கதைகளின் கயமையை ஒதுக்கு. கன்னி தமிழ் மொழி
கணினியில் செதுக்கு, கன்னி தமிழ் மொழி கணினியில் செதுக்கு, தந்தான் ஓலைச்சுவடி மக்கி போகுந்தான், தமிழ் பாலை சுவைக்க சொக்கி போகுந்தான். இந்த ஞாலத்திலும் எந்த காலத்திலும் தமிழ் போல மொழி வேறேது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும், திருவள்ளுவர் திருநாள் வாழ்த்துக்களையும், உழவர் திருநாள் வாழ்த்துக்களையும், தைமகள் தைத்திங்கள் தைத்திருநாள் வாழ்த்துக்களையும், பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி பவானி தாஞ்சன் அவர்கள் தனது தலைமை கவிதை வழங்கி அரங்கை நிறைவு செய்வார்கள். நன்றி அம்மா. ஆரம்பி. சிறப்பையா, சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் ஐயா. அதாவது தைமகளை வரவேற்று அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தை கூறினீர்கள். அதாவது மார்கழி முடிந்து தைமகள் வந்திட மகிழ்ச்சியில் உழவர்கள் எல்லாம் மகிழ்ந்திட, ஏற்பிடித்தவர்கள் எல்லாம் இன்பம் கண்டிட என்றும் ஈரடி குரல்கள் இனிதே ஏற்றிட என்று மிக சிறப்பாக தமிழ் மகளை வாழ்த்தி, அதன் பிறகு தமிழையும் அந்த 8 தொகை நூல்களை வைத்து மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கிறீர்கள் ஐயா. அதாவது தந்தான் ஓலைச்சுவடி மக்கி போகத்தான், தமிழ் பாலை சுவைக்க சொக்கித்தான் என்றும், ஞாலத்திலும் தமிழ் கோலத்திலும் முப்பாலை படித்தால் மூளை கெடாது. நிச்சயமாக அந்த முப்பால அந்த 3 அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அந்த 333 அதிகாரங்கள் கொண்ட 1330 குறட்பாக்களையும் படித்தால் நிச்சயமாக நமக்கு மூளை கெடாது. நல்ல நல்ல ஒரு வழிதான் கிடைக்கும். அதாவது நாலடி படித்தால் அதன்படி நடந்தால் நல்வழி கிடைக்கும் என்றும், ஏலாதி இருப்பினும் ஏற்றம் கண்டிடும் என்றும், 8 தொகை படித்தால் நம் வாழ்வில் ஒரு ஏற்றம் வரும் என்றும், 10 பாட்டில் கிடைத்தால் பண்பாடு இருக்கும் என்றும், கன்னி தமிழ் மொழி கவிதையினுள் செழிக்க என்று மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் ஐயா. மிக சிறப்பு, அருமையாக இருந்தது தங்களுடைய கவி வரிகள் அனைத்தும். மிக சிறப்பு. தங்களுக்கு பின்னோட்டம் கொடுப்பது என்பது தவறு இருந்தாலும் தங்களுடைய கவிதை வரிகள் எனக்கு பிடித்தவை நான் கூறினேன் ஐயா. மிக சிறப்பு, மிக சிறப்பாக இருந்தது தங்களுடைய கவி வரிகள் என்று கூறிக்கொண்டு என்னோட கவிதையாக உழவரை நன்றி, மிகவும் நன்றி. வணக்கம். நன்றிங்கள் ஐயா. என்னோட கவிதையாக உழவை போற்றுவோம் என்னும் தலைப்பில், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழவு தொழில் இல்லை என்றில் அல்லற்படுவோம், உழவனின் விளைச்சல் பின்னாலே அகிலமே, உழவர் நிலையை அறியாத உலகமே, அவர் விதைத்த உணவுகளை வீணாக்கலாமா, ஓடி ஓடி உழைப்பதும் வயிற்றுக்குத்தானே, அப்படி இருக்க உழவனை ஏளன பார்வை பார்க்கலாமா, அவன் பாடுபட்டு உழைப்பதாலே நீ பெருமூச்சு விடுகிறாய், பசியின் கொடுமை அனுபவத்தவனிடம் கேள், உழவனின் பெருமையை கூறுவான், மண்ணையும் விண்ணையும் நம்பும் உழவுக்காரன், உழவனின் விளைச்சல் பின்னாலே உலகமே, உழவனே உன்னை நம்பி நாங்கள் ஏர் பிடித்து நீ செல்லும் வேளையிலே உன் கரம் பிடித்து நாங்கள் நன்றி சொல்வோம், நீ விளைவித்த விளைச்சல் இயற்கையானது, அதனாலே மானுடம் உன் பின்னாலே வருகின்றது, உழைப்பவனின் உழைப்பை அறியாதவனே, அவன் கால் சேற்றில் பட்டால்தான் நம் கை சோற்றில் படும், மறவாதீர், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்றார் வள்ளுவர், நாமெல்லாம் அவர் பின்னாலே தொழுதுண்டு செல்வோம் எந்நாளுமே என்று கூறி, இந்த நல்லதோர் கவியரங்கத்திற்கு எனக்கு தலைமை பொறுப்பு தந்த ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, அனைவரும் மிகச் சிறப்பான கவி வரிகளை தந்தீர்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு கவியரங்க நிகழ்வு நிறைவு பெற்றிருக்க இந்த தருணத்திலே இக்கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்ற திருமதி பவானி அவர்களுக்கும், சிறப்பினராக பங்கேற்ற திருமதி பத்ரிசியா பாப்பரை அவர்களுக்கும், இன்னும் எண்ணற்ற கவிஞர் பெருமக்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை வலைவழி வழியாக உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், வானொலி வழியாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழறி வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சோட சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நன்றிகளை பாராட்டி, இந்த கவியரங்கத்தை இதுகாரும் வானொலி வழியாகவும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாகவும் கண்டும் கேட்டும் சுவைத்து மகிழ்ந்த அனைவருக்கும்
ஒரு அன்பார்ந்த வேண்டுகோளை வைக்கிறோம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நீங்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்ள தொலைபேசி இலக்கத்தை சொல்லுகிறேன். 7401 74105 7401 74105 என தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அது மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறவும் இன்னும் பல புதிய வடிவங்களை நிகழ்ச்சியை கொண்டு செல்லவும் உதவியாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இப்போதைக்கு விடைபெறுவது உங்கள் தமிழ் அன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம். நன்றி.